நம்பர் 404 404, இடம் ஹைதராபாத், ஆந்திர பிரதேஷ். முரளி தேதி 5/2/67, 5/2/67. அவ்யக்த்வாணி தேதி 25/2/6, 25/2/2006. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 12/3/2006, 12/3/2006. पाँच फरवरी सन 1967 வாணி ஓடிக்கொண்டிருந்தது. 5 ஃபெப்ரவரி 67 तीसरे पेज के आदि में बात चल रही थी. மூன்றாவது பக்கத்தின் ஆரம்பத்தில் பேச்சு ஓடிக்கொண்டிருந்தது. पहले तो पावन बनने की बात समझो. முதலில் பாவனமாகக்கூடிய விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். एक से पावन बनेंगे और अनेकों के संग में आने से पतित बने. ஒருவர் மூலமாக நாம் பாவனமாகிறோம், தூய்மையாகிறோம் மற்றும் அனைவரின் சங்க தொடர்பில் வருவதின் காரணத்தால் பத்திதமாகிவிட்டோம். तो एक बाप को याद करो. எனவே ஒரு தந்தை செய்யுங்கள் போதும். दूसरी बात फिर समझो या न समझो. இரண்டாவது விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், இல்லனா புரிந்து கொள்ளாமல் இருங்கள். मूल बात है बाप से बुद्धि योग लगाओ. முக்கியமான விஷயமே தந்தையிடம் புத்தியோகத்தை ஈடுபடுத்தணும். तुम पावन बनना चाहते हो तो फिर बाप को याद करो. நீங்கள் பாவனமாகணும் என்று விரும்பினீர்கள் அப்படின்னா தந்தையை நினைவு செய்யுங்கள். और बातों को छोड़ दो. மற்ற விஷயங்களை விட்டுவிடுங்கள். डिबेट को तो बंद कर देना चाहिए. டிபேட்டை, வாக்குவாதத்தை முடித்து கொள்ளணும். फालतू बातों में टाइम वेस्ट हो जाता है. வீணான விஷயங்களில் நேரம் வேஸ்ட் ஆகுகிறது, வீணாகுகிறது. बोलो और सब बातों को छोड़ एक बाप को याद करो. சொல்லுங்கள். மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டுவிட்டு ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். तुम पावन बनना तो चाहते हो ना. நீங்கள் தூய்மையாகணும் என்று விரும்புகிறீர்கள் இல்லையா? तो पहले पहले उनके कल्याण की बात उनकी बुद्धि में देनी चाहिए. पतित से पावन बाप की याद से बनेंगे. முதலில் அவர்களுடைய நன்மைக்கான விஷயத்தை சொல்ல வேண்டும். பதித்த பாவன் நீங்கள், அதாவது நீங்கள் தந்தையினுடைய நினைவின் மூலமாக மட்டும்தான் தூய்மையாக முடியும் என்று. इसलिए कौन सा मुख्य चित्र काम में आता है. ஆகவே எந்த முக்கியமான படம் வேலைக்கு வருகிறது, உதவுகிறது? तो 4-5 मुख्य बता दिए. 4-5 முக்கியமாக சொல்லி இருக்கிறாங்க. पति से पावन बनने के लिए एक मुख्य चित्र त्रिमूर्ति काम में आता है. பத்தித்திலிருந்து பாவனம் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான படம் திருமூர்த்தி வேலைக்கு உதவுகிறது. फिर है 84 जन्मों की डिटेल. அதற்கு பின் தான் 84 ஜன்மங்களுடைய டீடைல் விஸ்தாரம். गीता में भी आदि और अंत में मनमना भव का अक्षर है. கீதையிலும் ஆதியிலும் கடைசியில் மன்மனாபவ் என்ற வார்த்தை இருக்கிறது. आदि में भी मनमना भव और अंत में भी मनमना भव. ஆதியிலும் மன்மனாபவ், பிறகு கடைசியிலும் மன்மனாபவ் இருக்கிறது. अब तो बाप प्रैक्टिकल में समझाते हैं. இப்பொழுது தந்தை பிராக்டிக்கலில் புரிய வைக்கிறார். माना அப்படி என்றால் गीता में अक्षर तो है मनमना भव, கீதையில் வார்த்தை என்னவோ இருக்கிறது மன்மனாபவ் என்று. लेकिन कहने वाला प्रैक्टिकल में नहीं था. ஆனால் சொல்லக்கூடியவர் பிராக்டிக்கலில் இல்லை. अच्छा, उस समय तो नहीं था.
நல்லது, அந்த நேரத்தில் அவர் இல்லை. लेकिन सन 68 से पहले या सन 68 तक प्रैक्टिकल में था या नहीं था? அதாவது வருடம் 68க்கு முன்னாடி இல்லனா 68 வரையும் பிராக்டிகலில் இருந்தாரா இல்லையா? माँ के रूप में था. அம்மாவின் ரூபத்தில் இருந்தார். माँ की हालत और माताओं की हालत तो कलयुग के अंत में सारी दुनिया में देखी जा सकती है. அம்மாவினுடைய நிலைமை, தாயினுடைய நிலைமை கலியுகத்தின் கடைசியில் நம்மளால் பார்க்க முடிகிறது. सबसे जास्ती गिरी हुई अवस्था में कौन देखी जाती है? எல்லாத்தை விட ரொம்ப கீழான விழுந்திருக்கக்கூடிய நிலையில் யாரை பார்க்கப்படுகிறது? माताएं. அம்மாக்கள். रावण माता को ही अपने कब्जे में करता है. ராவணன் தன் தாயை தான் தன்னுடைய பிடியில் வைத்துக் கொள்கிறான். तो बोला அதற்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. अभी तो बाप प्रैक्टिकल में समझाते हैं. இப்பொழுது தந்தை பிராக்டிகலில் புரிய வைக்கிறார். क्या समझाते हैं? என்ன புரிய வைக்கிறார்? ये शास्त्र सब भक्ति मार्ग के. இந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். अच्छा 2500 साल जो शास्त्र पढ़ा, मुख्य शास्त्र श्रीमद् भगवत गीता, 2500 வருஷங்களாக எந்த முக்கிய சாஸ்திரங்கள் நாம் படித்துக் கொண்டிருந்தோமோ ஸ்ரீமத் பகவத்கீதை, वो तो भक्ति मार्ग की है. அதுவும் பக்தி மார்க்கத்தை சேர்ந்ததாகும். क्योंकि प्रैक्टिकल में बाप नहीं था. ஏனென்றால் பிராக்டிகலில் தந்தை இல்லை. मान लेते हैं उसमें कोई सार नहीं है, நாம் இதை ஏத்துக்கலாம், அதுல ஏதோ ஒரு சாரமே இல்லை. क्योंकि प्रैक्टिकल में बाप नहीं है. ஏனென்றால் பிராக்டிகலில் தந்தை இல்லை. बाप कहते हैं தந்தை சொல்கிறார், सार तो मुझे याद करने में है. சாரம் என்னதோ என்பது என்னை நினைவு செய்வதில் தான் இருக்கிறது. मनुष्य बहुत बातों में मुझ करके चले जाते हैं. மனிதர்கள் நிறைய விஷயங்களில் குழப்பம் அடைந்து விட்டு சென்று விடுகிறார்கள். तो उनको पहले बाप का परिचय देना चाहिए. எனவே அவர்களுக்கு முதலில் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். पावन बनना चाहते हो ना? தூய்மையாகணும் என்று விரும்புகிறீர்கள் இல்லையா? अगर पावन बनना चाहते हो ஒருவேளை தூய்மையாகணும் என்று விரும்புகிறீர்கள் என்றால் तो इन रावण के 10 सिरों पर जीत पहनो. எனவே இந்த ராவணனின் 10 தலைகள் மேல் வெற்றி அடைங்கள். दिखाई देते हैं बंदरों की सेनानी. காமித்து விடுகிறார்கள் குரங்கனுடைய சேனையை எடுத்துக்கொண்டார் என்று. वास्तव में बात तो अभी की है. உண்மையில் இந்த விஷயம் இப்பொழுதுக்கான ஆகும். सभा में थोड़े ही होते हैं, ज्यादा तो होते नहीं है. மேடையில் இருக்கிறார்களா என்ன? அதிக பேர் இல்லை. यहाँ तो सेना की बात है. மற்றும் இங்கு சேனையினுடைய விஷயம் நடக்கிறது. अब सारा शहर थोड़े ही बंदर सेना बन सकता है. இப்பொழுது முழு நகரமும் சேனாவாக முடியுமா என்ன? छोटे छोटे बच्चे होते हैं, சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கிறார்கள். उनको सेना में थोड़े ही ले आवेंगे. அவர்களை சேனையில் கொண்டு வருவார்களா என்ன? படையில் சேனை என்றால் क्यों? ஏன்? छोटे छोटे बच्चों को क्या सेना की बातें नहीं सिखाई जाती? சின்ன சின்ன குழந்தைகளுக்கு இங்கு படையினுடைய விஷயத்தை கற்றுக் கொடுப்பதில்லையா என்ன? है? बच्चे जब बड़े होते हैं तब ही उनको ये बातें सिखाई जाती है. குழந்தைகள் எப்பொழுது பெரியவங்களாக ஆகுகிறார்களோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு இந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. तुम तो अभी रावण पर जीत पहनते हो. நீங்கள் இப்பொழுது ராவணனின் மேல் வெற்றி அடைகிறீர்கள். तुम्हारी कोई बाहुबली की लड़ाई नहीं है, ये 5 विकारों के ऊपर लड़ाई है. உங்களது இங்க கையினுடைய பலத்தினுடைய சண்டை இல்லை, 5 விகாரங்களோடு உங்களது சண்டை இருக்கிறது. और छोटे बच्चों में तो 5 विकार होते ही. பிறகு சின்ன குழந்தைகளில் 5 விகாரங்கள் இருக்காது.
छोटे छोटे बच्चों को भी शिक्षा दे करके समझा सकते हो சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் சிக்ஷா படிப்பை கொடுத்து நீங்கள் அவர்களுக்கும் புரிய வைக்கலாம். कि तुम भी शिव बाबा को याद करो. அதாவது நீங்களும் சிவபாபாவை நினைவு செய்யுங்க. आखिरी में रावण पर जीत तो हर एक को पानी ही है. கடைசியில் அனைவருக்கும் ராவணனின் மேல் வெற்றி கண்டிப்பாக அடைய வேண்டி இருக்கிறது. भले छोटे छोटे बच्चे हैं, பலே சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்கிறார்கள், वो भी बड़े हो जाएंगे, அவர்களும் பெரியவர்களாக ஆகுவார்கள். उनको भी रावण पर जीत पहननी. அவர்களுக்கும் ராவணனின் மேல் வெற்றி அடைய வேண்டியதாக இருக்கிறது. यहाँ तो सब इंडिपेंडेंट. இங்கு அனைவரும் சுதந்திரமாக இருக்கிறார்கள். इस बात में இந்த விஷயத்தில் पुरुषार्थ करने में सब इंडिपेंडेंट हैं. முயற்சி செய்வதில் புருஷார்த்தம் செய்வதில் இங்கு அனைவரும் இண்டிபெண்டன்டாக இருக்கிறார்கள். कोई किसी के अधीन नहीं है. யாரும் யாருக்கு கீழ் இல்லை. ऐसे नहीं समझो कि हम मम्मा बाबा के लिए लड़ाई लड़ रहे हैं. இப்படி புரிந்து கொள்ளாதீர்கள், அதாவது நாங்கள் மம்மா பாபாவுக்காக சண்டையிடுகிறோம் என்று. नहीं, இல்லை, अपने लिए ये मेहनत करते हो. தனக்காக தான் இந்த முயற்சியை செய்கிறீர்கள். जानते हो हम ये बनने वाले हैं, தெரிந்து கொள்கிறீர்கள் நீங்கள் तो अपनी उन्नति के लिए मेहनत करनी है. எனவே தன்னுடைய ஏற்றத்திற்காக நாம் அந்த மெஹனத் அதாவது உழைப்பை செய்கிறோம். आत्मा जो तमो प्रधान बनी है, उस आत्मा को ही फिर सतो प्रधान बनाना है. எந்த ஆத்மா தமோ பிரதானமாக ஆகிவிட்டதோ அதே ஆத்மாவை இப்பொழுது சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும். ये बात किसी को पता नहीं है. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. अभी सारी तमो प्रधान दुनिया का अंत है. இப்பொழுது முழு தமோ பிரதானமான உலகத்தின் கடைசியாக இருக்கிறது. और बाप अंत में ही आकर के सबकी सदगति करते हैं. பிறகு தந்தை கடைசியில் தான் வந்து அனைவரின் சத்கதியை செய்கிறார். को सतो प्रधान बनाए देते हैं. அனைவரையும் சதோ பிரதானமாக மாற்றுகிறார். तो शिव बाबा को याद करना चाहिए ना, योगी बनना चाहिए. எனவே சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும் இல்லையா? யோகியாக வேண்டும். जो शिव बाबा को याद नहीं करते हैं उनको योगी कहेंगे या क्या कहेंगे? யார் சிவபாபாவை நினைப்பதில்லையோ அவர்களை யோகி என்று சொல்ல முடியுமா, இல்லை என்ன சொல்ல முடியும்? हैं? क्या कहेंगे? भोगी कहेंगे. அவர்களை போகம் செய்யக்கூடியவர்கள் என்று சொல்ல முடியும். अगर शिव बाबा को याद करते हैं तो योगी है. ஒருவேளை சிவபாபாவை நினைவு செய்கிறார்கள் என்றால் யோகி ஆவார்கள். और याद किसको किया जाता है? பிறகு யாரை நினைவு செய்யப்படுகிறது? है? ऑटोमेटिक याद किसकी आती है? ஆட்டோமேட்டிக்கா யாருடைய நினைவு வருகிறது? தானாக யாருடைய நினைவு வருகிறது? जिससे प्रीति जुट जाती है उसकी ऑटोमेटिक याद आती है. யாரோடு அன்பு இணைந்து இருக்கிறதோ அவர்களின் நினைவு தானாகவே வருகிறது. तो अगर बाप से प्रीति जुटी हुई है तो योगी कहेंगे, उसको भोगी नहीं कह सकते. எனவே தந்தையோடு அன்பு இணைந்திருக்கும் பொழுது அவர்களை யோகி என்று சொல்லப்படுகிறது. போகி அதாவது போகம் செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லப்படாது. तो एक बाप से ही योग लगाना है. सन्यासी तो योग लगाते हैं ब्रह्म से. எனவே ஒரு தந்தையோடு தான் யோகத்தை நாம் இணைக்க வேண்டும். சந்நியாசிகள் பிரம்மத்தோடு யோகத்தை இணைக்கிறார்கள். कौन से सन्यासी है? எந்த சந்நியாசிகள்? बाहर की दुनिया के जो सन्यासी है 500 करोड़ की दुनिया में जो 2500 साल हुए वो तो ब्रह्म तत्व से योग लगाते आए. வெளி உலகத்தில் 500 கோடி ஆத்மாக்களில் இருக்கக்கூடிய சந்நியாசிகள் 2500 வருடமாக பிரம்ம தத்துவமோடு யோகத்தை இணைத்து வந்தார்கள். लेकिन ब्राह्मणों की दुनिया में भी किससे योग लगाते? ஆனால் பிராமண உலகத்திலும் யாரோடு யோகத்தை இணைக்கிறார்கள்? ब्रह्मा से योग लगाते. ये तो बेसिक नॉलेज की बात हो गई. பிரம்மாவோடு யோகத்தை இணைக்கிறார்கள். இது பேசிக் நாலேஜ் விஷயம். अगर ब्रह्मा से योग लगाते हैं तो भी वो भी 5 तत्वों का पुतला है.
ஒருவேளை பிரம்மாவோடு நம்ம யோகத்தை இணைக்கிறோம் என்றால் அவரும் 5 தத்துவங்களின் அந்த ஒரு புத்தலா ஆவார், பொம்மை. परमात्मा शिव उस तन के अंदर जो आकर के बातें बोलते हैं उनकी बातों की सार को वो आत्मा समझ नहीं सकती। क्योंकि माता का पार्ट बजाने वाली है। माता होती है साकारी और बाप का पार्ट होता है निराकारी। तो जो भी ब्रह्मा अथवा ब्रह्मा को याद करते हैं वो सब है सन्यासी। सन्यासी सब ब्रह्मा की गोद में पलने वाले हैं, रहवरी में पलने वाले हैं। சந்நியாசிகள் அனைவரும் பிரம்மாவினுடைய மடியில் பாலனை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் ஆவார்கள். चाहे वो चंद्रवंशी हो, பிரம்மாவை நினைக்கக்கூடியவர்கள், பிரம்ம தத்துவத்தை நினைக்கக்கூடியவர்கள் அனைவரும் சந்நியாசிகள் ஆவார்கள். அது பிரம்மாவாக இருந்தாலும் சரி, जब तक एडवांस नॉलेज न ले எப்பொழுது வரையும் அவர் அட்வான்ஸ் நாலேஜை எடுத்துக்கொள்ளவில்லையோ तो वो चंद्रवंशी भी सन्यासी की लिस्ट में। அந்த சந்திரவன்ஷிகளும் சந்நியாசியினுடைய லிஸ்டில் தான் இருக்கிறார்கள். और चाहे वो ब्रह्मा की रहवरी में पढ़ने वाले इस्लामी बौद्धिक क्रिश्चियन कोई भी धर्म की क्यों हो, மற்றும் அது இஸ்லாமிய பௌத்த கிறிஸ்டியன்ஸ் பிரம்மாவினுடைய அந்த நிழலில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் எந்த தர்மத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம். जो दूसरे धर्मों से कन्वर्ट होकर के आकर के ब्राह्मण बन जाते हैं, யார் மற்ற தர்மத்திலிருந்து கன்வெர்ட் ஆகி வந்து பிராமணர்களாக ஆகுகிறார்களோ वो सब सन्यासी। அவர்கள் அனைவரும் சந்நியாசிகள் ஆவார்கள். उसका रिजल्ट ये होता है அதனுடைய ரிசல்ட் இதுவாக வெளிவருகிறது. कि द्वापर युग से जो भी धर्म पिताएं आते हैं துவாபர யுகத்தில் இருந்து எந்த தர்ம பிதாக்கள் எல்லாம் வருகிறார்களோ वो सब निवृत्ति मार्ग वाले हैं। அவர்கள் அனைவரும் நிவೃತ್ತಿ மார்க், அதாவது இல்லற மார்க்கத்தை விட்டு தனிப்பட்ட மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக ஆவார்கள். गुरु नानक को छोड़ करके। குரு நானக்கை விட்டு. इसलिए बताया அதனால்தான் சொல்லியிருக்கிறாரு, वो सब योग लगाते हैं ब्रह्म तत्व से। அவர்கள் அனைவரும் பிரம்ம தத்துவத்தில் தான் யோகத்தை இணைக்கிறார்கள். वो तो जड़ तत्व है, அது ஜடமான தத்துவமாகிறது. उनको बाप का परिचय ही नहीं है। அவர்களிடம் தந்தையின் அறிமுகமே இல்லை. बाप से योग लगाते ही नहीं है। தந்தையிடம் யோகத்தை இணைப்பதே இல்லை. बाप तो खुद आकर के अपना परिचय देते हैं। தந்தை சுயம் வந்து தன்னுடைய அறிமுகத்தை தருகிறார். खुद आकर के अपना परिचय देते हैं। சுயம் வந்து தருகிறாரா தன்னுடைய அறிமுகத்தை? ब्रह्मा के तन में अपना परिचय नहीं देते थे। பிரம்மாவினுடைய உடலில் தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்ததில்லையா என்ன? हैं? दादा लेखराज ब्रह्मा के तन में बैठ करके अपना परिचय नहीं देते थे। தாதா லேக்ராஜ் பிரம்மாவினுடைய உடலில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கவில்லையா என்ன? देते थे, फिर क्या बात है? फिर கொடுத்தாரு. பிறகு இது என்ன விஷயம் ஆகுகிறது? ये बात झूठी है क्या இது பொய்யாகுகிறதா என்ன இந்த விஷயம்? कि खुद आकर के अपना परिचय बाप देते हैं? அதாவது தந்தை சுயம் வந்து தன்னுடைய அறிமுகத்தை தருகிறார் என்று क्या नहीं समझती? என்ன புரிந்து கொள்வதில்லை? परिचय बैठ देते हैं, ब्रह्मा के तन में भी देते हैं। பரீட்சையை அதாவது அறிமுகத்தை உட்கார்ந்து தருகிறார், பிரம்மாவினுடைய உடலில் அமர்ந்து தருகிறார். लेकिन ब्रह्मा के तन में जो परिचय देते हैं वो परिचय देने वाला स्वरूप वो मुख बाप का नहीं होता है। किसका?
ஆனால் பிரம்மாவின் மூலமாக எந்த அறிமுகத்தை கொடுத்தாரோ, எனவே அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த வாய் தந்தையினுடைய வாய் அல்ல. பிறகு அது யாருடைய வாயாகுகிறது? होता है माँ का होता है। தாயினுடைய வாயாக ஆகுகிறது. मैं बिंदी हूँ நான் ஒளிப்புள்ளி ஆவேன். और मैं ज्ञान का सागर हूँ। பிறகு நான் ஞான கடலாவேன். कहाँ बिंदी और कहाँ सागर? எங்க புள்ளி இருக்கிறது, பிறகு எங்க கடல் இருக்கிறது? इसका मतलब क्या हुआ இதனுடைய அர்த்தம் என்னவாகுகிறது? कि जो बिंदी रूप में टिकेगा वो सागर रूप में भी टिक सकेगा। யாரு புள்ளி ரூபத்தில் நிலைக்கிறார்களோ அவர்களால் அந்த கடல் ரூபத்திலும் நிலைக்க முடியும். जो बिंदु नहीं बन सकता एक सेकंड में, யாரு ஒரு செகண்டில் பிந்துவாக ஆக முடிவதில்லையோ वो ज्ञान का सागर भी नहीं बन सकता। அவரால் ஞான கடலாகவும் ஆக முடியாது. वो तो समझते हैं कि हजारों तत्वों से तेजोमय है। அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், அதாவது 1000 தத்துவத்தில் மேலும் அவர் ஒளி கொண்டவராக இருக்கிறார். अभी पता किसी को भी नहीं இப்பொழுது யாருக்கும் தெரியாது. कि बाप आकर के स्वयं अपनी पहचान देते हैं। அதாவது தந்தை சுயம் வந்து தன்னுடைய அறிமுகத்தை தருகிறார் என்று. अपनी पहचान दे करके बच्चों को अपना बनाते हैं। தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்துவிட்டு குழந்தைகளை अभी तुम बच्चे தன்னுடையதாக ஆக்குகிறார். जानते हो हम सुदर्शन चक्रधारी बन रहे हैं। இப்பொழுது குழந்தைகளான நீங்களும் தெரிந்து கொள்கிறீர்கள், அதாவது நம்ம சுய தரிசன சக்கரதாரிகளாக ஆகுகிறோம். बाप हमको सत्य की आज मध्य अंत का ज्ञान सुनाते हैं। தந்தை நம்மளுக்கு சிருஷ்டியினுடைய ஆரம்பம், மத்தியம், பிறகு கடைசியினுடைய ஞானத்தை சொல்கிறார். और पतित से पावन होने के लिए योग सिखाते हैं। பிறகு தூய்மையாக ஆகுவதற்காக யோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். ये योग कोई भी मनुष्य मात्र नहीं सिखा सकता। இந்த யோகத்தை எந்த ஒரு மனித ஆத்மாக்களாலும் சொல்லிக் கொடுக்க முடியாது. मनुष्य मनुष्य को योग सिखा ही नहीं सकता। மனிதர்களால் மனிதர்களுக்கு யோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. और ही पतित बनाए देते हैं। பிறகு இன்னும் அவர்கள் பத்தித்தமாக்கி விடுகிறார்கள். ये एवर हेल्दी और एवर वेल्दी बनाने वाला तो एक ही बाप है। இந்த எவர் ஹெல்தி பிறகு எவர் வெல்தி, அதாவது ரொம்ப ஒரு நல்ல உடல் ஆரோக்கியம் கொண்டவர் மற்றும் ஒரு நல்ல பணம் கொண்டவர், இது போல தந்தை தான் ஆக்குகிறார். लेकिन एवर हेल्दी और एवर वेल्दी तो मनुष्य ही बनेगी ना। ஆனால் எவர் ஹெல்தி நல்ல ஆரோக்கியம் கொண்டவர்கள் மற்றும் நிறைய பணம் கொண்டவர்கள் இது மனிதர்கள் தான் ஆகுவாங்க இல்லையா? इन लक्ष्मी नारायण को देखो, हेल्थ भी और वेल्थ भी था। இந்த லட்சுமி நாராயணை பாருங்கள், இவரிடம் ஆரோக்கியமும் இருந்தது, பணமும் இருந்தது, सब कुछ था। அனைத்தும் இருந்தது. आयु भी बड़ी थी। ஆயுளும் நீண்ட ஆயுளாக இருந்தது. काले मृत्यु नहीं होती थी। எப்பொழுதும் திடீர் மரணம் ஏற்படவில்லை. ये बातें कोई को भी पता नहीं। இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. ये काल पर जीत पहनाने वाले हैं। இவர்கள் இந்த காலனுக்கு மேல் வெற்றி அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். कौन? யாரு? वो तो होता ही है अमर लोग। அது அமரலோகமாக இருக்கிறது. वहाँ मरने की बात ही नहीं। அங்கு இறப்பதற்கான விஷயமே இல்லை. वहाँ मरने का नाम निशान नहीं। அங்க இறப்பதற்கான பெயர் அடையாளமே இருக்காது. यहाँ तो देखो ये मृत्यु लोक है तो मरने का नाम भी है। இங்க பாருங்கள், இது மரண உலகமாகிறது, எனவே மரணத்திற்கான பெயரும் இருக்கிறது. एक एक बात बहुत समझने की है। ஒரு விஷயமும் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ये मृत्यु लोक है, इसमें मरने का नाम है, हद के मरने का ही नाम है या बेहद का मरने का भी नाम है। இது மரண உலகம் ஆகுகிறது, இங்க இறப்பதற்கான பெயர் இருக்கிறது. எனவே இது எல்லைக்குட்பட்ட மரணமா இல்ல எல்லைக்கு அப்பாற்பட்ட மரணமும் இருக்கிறதா?
है? वेद का मरना कैसा होता है? எல்லைக்கு அப்பாற்பட்ட மரணம் எப்படி ஏற்படுகிறது? ये मृत्यु लोक है। निश्चय बुद्धि हुआ, बाप को पहचाना, माना बाप का बच्चा बना। இது மரண உலகமாக இருக்கிறது. ஆனால் ஒரு ஸ்திரமான நிலையான புத்தி கொண்டு தந்தையை தெரிந்து கொள்கிறார்கள் என்றால் தந்தையினுடைய குழந்தையாக ஆகுகிறார்கள். जीवित हो गया और பிழைத்துகிறார்கள். निश्चय बुद्धि हुआ, मरा। பிறகு அனிச்சை புத்தி ஆகிறார்கள் என்றால் இறந்து விடுகிறார்கள். बाप का बच्चा बच्चा नहीं रहा, தந்தையினுடைய குழந்தை குழந்தையாக இல்லை, किसी और का बच्चा हो गया। வேற யாருடைய குழந்தையாக ஆகுகிறாங்க. किसी ने कान में फूंक मार दी, सुनी सुनाई बातों से भारतवासियों ने दुर्गति पाली। யாரோ காதுல ஏதோ ஓதி விடுறாங்க, அப்போ அதாவது சொல்லப்பட்ட விஷயங்களை கேட்டுக்கொண்டு பாரதவாசிகள் என்ன அடைந்தாங்க? துர்கதியை தான் அடைந்தாங்க, கீழான கதியை தான் அடைந்தாங்க. शूटिंग कहाँ होती है? அந்த ஷூட்டிங் எங்க ஏற்படுகிறது? अभी ब्राह्मणों की संगम की दुनिया में ये जीने मरने की शूटिंग होती है। இப்பொழுதே இந்த பிராமண சங்கம்யுகி உலகத்தில் இந்த பிறப்பு மற்றும் இறப்பினுடைய ஷூட்டிங் ஏற்படுகிறது. तो अभी कहेंगे मृत्यु लोक, எனவே இப்பொழுது சொல்லப்படுகிறது மரண உலகம் என்று. और जब विष्णु लोक शुरू होगा பிறகு எப்பொழுது விஷ்ணுவின் உலகம் ஆரம்பிக்குமோ तो विष्णु लोक में जो भी होंगे எனவே அப்பொழுது விஷ்ணு உலகத்தில் யாரெல்லாம் இருப்பார்களோ वो सब बाप के बच्चे, अमरनाथ के बच्चे, अमर बच्चे होंगे। அவர்கள் அனைவரும் தந்தையின் குழந்தை, அமரநாதின் குழந்தை, அமரராக இருப்பார்கள். कोई मरने वाला नहीं होगा, कोई अनिश्चय बुद्धि नहीं होगा। யாரும் இருக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள், யாரும் அனிச்சை புத்தி அடைய மாட்டார்கள். इस मृत्यु लोक में है मृत्यु, இந்த மரண உலகத்தில் இருக்கிறது மரணம். अमर लोक में सब अमर होते हैं। அமர உலகத்தில் அனைவரும் அமரர்களாக இருக்கிறார்கள். एक एक बात बहुत समझने की है। ஒரு ஒரு விஷயமும் மிகவும் புரிந்து கொள்வதற்கான விஷயமாக இருக்கிறது. ये बुद्धि को तरावट देने जैसी बातें हैं। இது எல்லாம் புத்திக்கு ஒரு அறையிடுற மாதிரி விஷயங்களாக இருக்கிறது. बाप एक प्रकार की युक्तियां बताते हैं। தந்தையும் நிறைய விதமான யுக்திகளை சொல்கிறார். ये एक ही बाप है, एक ही टीचर है और एक ही सदगुरु है। இவர் ஒரு தந்தை ஆவார், ஒரு ஆசிரியர் ஆவார், ஒரு சத்குரு ஆவார். क्या कहा? என்ன சொல்றாரு? ये खास पहचान की बात है। இது ஒரு முக்கியமான தெரிந்து கொள்வதற்கான ஒரு விஷயமாக இருக்கிறது. क्या? என்ன? यज्ञ के आदि में भी था बाप, யக்னத்தினுடைய ஆரம்பத்திலும் தந்தை இருந்தார், बीज बोने वाला था, விதையிடக்கூடியவராக இருந்தார். टीचर के रूप में नहीं था, டீச்சர் ஆசிரியர் ரூபத்தில் இல்லை, सदगुरु के रूप में नहीं था, சத்குரு ரூபத்தில் இல்லை, दादा लेखराज ब्रह्मा के रूप में, माँ के रूप में था, தாதா லேகராஜ் பிரம்மாவின் ரூபத்தில் தாய் ரூபத்தில் இருந்தார். बाप के रूप में बीजारोपण बोलने वाला नहीं था, वर्षा देने वाला नहीं था, தந்தையின் ரூபத்தில் விதையிடக்கூடியவராக இல்லை, ஆஸ்தியை கொடுக்கக்கூடியவராக இல்லை. टीचर के रूप में एक एक वाक्य का हिच्चे हिच्चे करके समझाने वाला नहीं था, ஆசிரியரின் ரூபத்தில் ஒரு ஒரு விஷயங்களை ஒரு பக்கா வைத்து புரிய வைக்கக்கூடியவராக இல்லை. और सदगुरु के रूप में मन बुद्धि रूपी आत्मा और शरीर रूपी नैया का पार ले जाने वाला खेवैया नहीं था। பிறகு சத்குருவின் ரூபத்தில் மனம் புத்தி ரூபமான இந்த ஆத்மா மற்றும் இந்த உடலை எடுத்து கரை சேர்க்கக்கூடியவராக சத்குருவாக இல்லை. और अभी जो भी डायरेक्ट प्रैक्टिकल बाप आया हुआ है वो गारंटी करता है। இப்பொழுது எந்த தந்தை பிராக்டிக்கலாக வந்துள்ளாரோ அவர் இதை கேரண்டி செய்கிறார்.
परिचय अपना अपने आप देता है அதாவது அறிமுகம் தானே தன்னை தானே கொடுக்கிறார். कि मैं मनुष्य मात्र का बाप हूँ. அதாவது நான் மனிதர்களின் தந்தை ஆவேன் என்று. सबकी आत्मा रूपी मन बुद्धि में ज्ञान का बीजारोपण करने वाला हूँ. அனைத்து ஆத்ம ரூபமான மனம் புத்தியில் இந்த ஞானத்தினுடைய விதையை விதைக்கக்கூடியவராக இருக்கிறேன். बापों का बाप कहा जाता है. தந்தைக்கெல்லாம் தந்தை என்று சொல்லப்படுகிறது. उसकी बुद्धि रूपी धरणी में ज्ञान का बीजारोपण करने वाला कोई प्रैक्टिकल में नहीं हो सकता है. அவருடைய புத்தி ரூபமான அந்த தரணியில் யாருமே விதைக்கக்கூடியவர்களாக இருக்க முடியாது. वो बापों का बाप है, टीचर्स का टीचर है. தந்தைக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறார், டீச்சர் ஆசிரியருக்கெல்லாம் ஆசிரியராக இருக்கிறார். सुप्रीम टीचर है. அவர் சுப்ரீம் டீச்சர் ஆவார். उसको कोई पढ़ाई नहीं पढ़ा सकता. அவருக்கு யாராலும் படிப்பை படிப்பிக்க முடியாது. पढ़ाई पढ़ाने वाले सामने आने से डरते हैं. படிப்பை படிப்பிக்க கூடியவர்கள் முன்னால் வந்தாலே பயந்து கொள்கிறார்கள். क्योंकि सुप्रीम टीचर है. ஏனென்றால் சுப்ரீம் டீச்சர் ஆவார். कोई भी हो, யாராக இருந்தாலும் சரி. एडवांस पार्टी निकलती है. அட்வான்ஸ் பார்ட்டி வெளியே வருகிறாங்க. एडवांस पार्टधारी निकलता है. அட்வான்ஸ் பார்ட்டி செய்யக்கூடியவர்கள் வருகிறார்கள். हीरो पार्टधारी के रूप में सामने आता है. ஹீரோ பார்ட் ரூபத்தில் முன்னால் வருகிறார்கள். तो भगवान बनकर के तो ढेर सारे निकलेंगे या नहीं निकलेंगे? எனவே பகவானாக ஆகிவிட்டு நிறைய பேர்கள் வெளியே வருவார்களா இல்லையா? ढेर सारे निकलते हैं. நிறைய பேர் வருகிறார்கள். कोई कहते हैं हम विष्णु भगवान है. சில பேர் சொல்கிறார்கள் நாங்கள் விஷ்ணு பகவான் ஆகும். कोई कहते हैं हम ब्रह्मा है, हमारा कृष्ण का पार्ट है. சில பேர் சொல்கிறார்கள் நாங்கள் பிரம்மாவாகும், எங்களது கிருஷ்ணருடைய பாட் ஆகும். कोई कहते हैं हमारा शंकर का पार्ट है. சிலர் சொல்கிறார்கள் எங்களது சங்கரனுடைய பாட்டாக இருக்கிறது என்று. लेकिन विष्णु पार्ट के रूप में कहना तो आसान है, लेकिन जहाँ विष्णु लोक होगा वहाँ कोई मरेगा? விஷ்ணுவினுடைய பார்ட் என்று சொல்வது ரொம்ப எளிதாக இருக்கிறது. ஆனால் எங்கு விஷ்ணு இருப்பாரோ அங்கு யாராவது இறப்பார்களா என்ன? अनिश्चय बुद्धि होगा. அனிச்ச புத்தி ஆவாங்களா என்ன? कि आज हजारों की तादाद में निकल पड़े विष्णु पार्टी के फॉलोअर இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் விஷ்ணு பார்ட்டினுடைய ஃபாலோவர்ஸ் வெளியில் வந்திருக்கிறார்கள். और कल सब गायब हो जाए, மற்றும் நாளைக்கு எல்லாரும் காணாமல் போவார்கள். सब अनिश्चय बुद्धि हो जाए, அனைவரும் அனிச்ச புத்தியாக ஆகிவிட்டால் तो ऐसा निश्चय अनिश्चय का चक्र विष्णु लोक में चलेगा क्या? எனவே இது போன்ற நிச்சயம் மற்றும் அனிச்சயத்தினுடைய சக்கரம் விஷ்ணு உலகத்தில் நடக்குமா என்ன? नहीं चल सकता. அது போல நடக்க முடியாது. वो तो फाइनल रूप है. स्ट्रिक्ट पार्ट बजाने वाला लाफुल. எனவே கடைசி பார்ட்டாக இருக்கிறது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான பார்ட் செய்யக்கூடிய லாஃபுல். और लवफुल पार्ट बजाने वाला ब्रह्मा. பிறகு லவ்ஃபுல் பார்ட் செய்யக்கூடிய பிரம்மா. दोनों का कॉम्बिनेशन. அதனுடைய இரண்டு பார்ட்னுடைய காம்பினேஷன் ஆகும், இணைந்த ரூபமாகும். ला और लव का जहाँ बैलेंस होगा, அன்பு மற்றும் கட்டளையினுடைய பேலன்ஸ் எங்கு இருக்கிறதோ वहाँ हार होने की कोई बात ही नहीं. அங்கு தோல்வி ஏற்படுவதின் எந்த விஷயமும் இருக்காது. मृत्यु होने की कोई बात ही नहीं. மரணம் ஏற்படுவதின் விஷயமே இருக்காது. सब कुछ सहज सहज चलता होगा. அனைத்தும் ரொம்ப சகஜமாக நடக்கும். और ऐसी नई दुनिया, ऐसा नया संगठन अभी ब्राह्मणों की दुनिया में बहुत जल्दी प्रत्यक्ष होने वाला है. பிறகு இது போன்ற ஒரு புது சங்கடன் பிராமண உலகத்தில் கூடிய சீக்கிரம் பிரத்யட்சமாக இருக்கிறது.
तो बोला ये एक ही रूप है, எனவே சொல்லியிருக்கிறாங்க இவர் ஒரு ரூபம்தான் ஆவார், एक ही पर्सनालिटी है, ஒரு பர்சனாலிட்டி தான் जो ஆவார். बाप भी है, टीचर भी है और सतगुरु भी है. அதாவது அவர் தந்தையும் ஆவார், ஆசிரியரும் ஆவார், சத்குருவும் ஆவார். मनुष्य को कब सदगति दाता नहीं कहा जा सकता. மனிதர்களை ஒரு பொழுதும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் என்று சொல்ல முடியாது. मनुष्य तो मनुष्यों की दुर्गति ही करते चले आए. மனிதர்கள் மனிதர்களுடைய துர்கத்தியை தான் செய்துவிட்டு வந்தார்கள். सब मनुष्य गुरु दुर्गति में जाते रहे और अपने फॉलोअर्स को भी दुर्गति में ले जाते रहे. அனைத்து மனிதர்களும் துர்கத்தியில் சென்று கொண்டேதான் இருந்தார்கள். அதே போல் தன்னுடைய ஃபாலோவர்ஸையும் அதே துர்கத்தில் தான் சென்று கொண்டார்கள், எடுத்து சென்றார்கள். बाप कहते हैं தந்தை சொல்கிறார், मैं ही तुमको पावन बना करके सदगति में ले जाता हूँ. நான் தான் உங்களை பாவனமாக்கிவிட்டு சத்கத்தியில் கொண்டு செல்றேன், எடுத்து செல்கிறேன். पहले तुम्हारी मन बुद्धि रूपी आत्मा की सदगति करता हूँ. முதலில் உங்களுடைய மனம் புத்தி ரூபமான ஆத்மாவின் சத்கதியை செய்கிறேன். कैसे सदगति होती? எப்படிப்பட்ட சத்கதி ஏற்படுகிறது? कैसे माने कि सदगति हुई? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதாவது சத்கதி ஆகிவிட்டது என்று? है? मन बुद्धि रूपी आत्मा में जो मन किलकारियां मारता रहता है, மனம் புத்தி ரூபமான ஆத்மாவில் எந்த மனம் அதிகமாக அசைகிறதோ घोड़े की तरह बेलगाम हो जाता है. ஒரு குதிரை போல் கடிவாளம் இல்லாமல் ஆகிவிடுகிறது. वो मन कंट्रोल में हुआ अनुभव हो. அப்பொழுது மனம் கண்ட்ரோலில் இருக்கும் போல் அனுபவம் செய்யணும். जहाँ मन को लगाना चाहे वहाँ लगे. எங்க நாம் மனதை ஈடுபடுத்தணும் என்று விரும்புகிறோமோ அங்கு அந்த மனம் ஈடுபட வேண்டும். अच्छे संकल्पों में लगाना चाहे तो अच्छे संकल्पों में लगे. நல்ல சங்கல்பத்தில் நாம் ஈடுபடுத்தணும் என்றால் அது அதே நல்ல சங்கல்பத்தில் ஈடுபடணும். और अगर ये मन समझ ले, बुद्धि समझ ले, ஒருவேளை இது மனம் புத்தி புரிந்து கொள்கிறது, ये दुनिया अब कचरा रह गई. அதாவது இந்த உலகத்தில் வெறும் குப்பை தான் இருக்கிறது. इन कचरा खाने वालों को और कचरे में वास करने वालों को सुधरना नहीं है. அதாவது இந்த குப்பையை சாப்பிடக்கூடியவர்கள் மற்றும் இந்த குப்பைக்கு நடுவில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுதாரிக்க கூடாது. अब इनका विनाश करना जरूरी है. இப்பொழுது இவர்களுக்கு விநாசனம் செய்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. तो विनाश के कार्य में भी बुद्धि लग जाए, मन लग जाए. எனவே அந்த விநாசனத்தினுடைய காரியத்திலும் புத்தி ஈடுபடணும், மனம் ஈடுபடணும். और सारे संसार का विनाश कराने की निमित्त बन जाए. பிறகு முழு உலகத்திலும் விநாசனம் செய்யக்கூடியவர்களாக நிமித்தமாகி விடணும். जहाँ भी सेट करना चाहे वहाँ मन बुद्धि सेट हो जाए. எங்க செட் பண்ணணும் என்று நாம் விரும்புகிறோமோ அங்கு மனம் புத்தி செட் ஆகி விடணும், एकाग्र हो जाए. ஒரு நிலையாகி விடணும். तो जैसे स्थापना, पालना और विनाश, எப்படி ஸ்தாபனா, படைப்பு, பராமரிப்பு மற்றும் விநாசனம் இருக்கிறதோ तीनों की ही ताकत आ जाती है. இந்த மூன்றினுடைய அந்த பவர் வர வேண்டும். स्थापना भी सहज है, पालना भी सहज है, लेकिन कठिन क्या है? ஸ்தாபனையும் அதாவது படைப்பும் எளிதாக இருக்கிறது, பராமரிப்பும் எளிதாக இருக்கிறது. ஆனால் எது கடினமாக இருக்கிறது? जो कोई भी धर्म पिता नहीं कर सके. எந்த ஒரு தர்ம பிதாவாலையும் அதை செய்ய முடியவில்லை. विनाश का कार्य बहुत कठिन है. விநாசனத்தினுடைய காரியம் மிகவும் கடினமாக இருக்கிறது. इसके लिए बहुत मुकाबला करने की जरूरत पड़ती है. அதற்காக மிகவும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது.
लेकिन गाया हुआ है विनाश काले विपरीत बुद्धि विनश्यते. ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது, விநாசன காலத்தில் விபரீதமான புத்தி இருப்பவர்கள் விநாசத்தை அடைகிறார்கள். किससे विपरीत बुद्धि? யாரிடமிருந்து விபரீதமான புத்தி? बिंदी से. ஒரு புள்ளியிடமா? बिंदी से तो विपरीत बुद्धि और प्रीति बुद्धि होने की बात ही नहीं होती. ஒரு புள்ளியிடம் விபரீதமான புத்தி மற்றும் அன்பான புத்தி இருக்க வேண்டிய ஒரு பேச்சே இருக்காது. विपरीत बुद्धि साकार से हुआ जा सकता है விபரீதமான புத்தி சாகாரத்தோடு இருக்கலாம். और प्रीति बुद्धि भी साकार से हुआ जा सकता है. பிறகு ஒரு அன்பான புத்தியும் அந்த சாகாரத்தோடு இருக்கலாம். निराकार तो सभी ज्योति बिंदु आत्माएं. நிராகார் அனைவரும் ஜோதி பிந்து ஆத்மா. कीड़े मकोड़े पशु पक्षी புழு பூச்சி அதே மாதிரி விலங்குகள் பறவைகள் सब ज्योति बिंदु है. அனைவரும் ஜோதி பிந்து ஆவார்கள். बिंदु बिंदु आत्माओं से प्रीति बुद्धि बनने का कोई मतलब नहीं. புள்ளி புள்ளி ஆத்மாக்களோடு அன்பான புத்தி இருக்க வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. तो तुम सिद्ध कर सकते हो எனவே நீங்கள் இதை நிரூபிக்கலாம். कि बाप टीचर सदगुरु அதாவது தந்தை, ஆசிரியர், சத்குரு वही सदगति में ले जाने वाला है. कि बाप टीचर सदगुरु वही सदगति में ले जाने वाला है. அவர்தான் சத்கத்தியில் எடுத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். फिर तुमको दुर्गति में कौन ले जाते हैं? பிறகு உங்களை துர்கத்தில் யார் எடுத்து செல்கிறார்கள்? एक सिर एक पर्सनालिटी ஒரு தலை, ஒரு பர்சனாலிட்டி. वो तो तुमको सदगति में ले जाने वाला है. அவர் உங்களை சத்கத்தியில் கொண்டு செல்கிறார். और दुर्गति में ले जाने वाले பிறகு துர்கத்தில் கொண்டு செல்லக்கூடியவர் अनेक गुरु हैं. நிறைய குருக்கள் ஆவார்கள். और उनका संगठित रूप दिखाया है रावण. பிறகு அவர்களுடைய ஒரு சங்கடன், அதாவது இணைந்து ரூபம் காமிக்கப்பட்டிருக்கிறது ராவணனுடைய. एक रूप नहीं है, ஒரு ரூபம் இல்லை, मायावी रूप है. மாயின் ரூபமாக இருக்கிறது. अनेक चेहरे धारण कर लेता है. நிறைய முகங்களை தாரணை செய்கிறார். ये रावण ही तुमको दुर्गति में ले जाते हैं. இந்த ராவணன் தான் உங்களை துர்க்கத்தில் अभी கொண்டு செல்கிறார். रावण राज्य है. இப்பொழுது ராவணன் ராஜ்யமாக இருக்கிறது. कहाँ எங்கு कहाँ है रावण राज्य? எங்க இருக்கு ராவண ராஜ்யம்? बाहर की दुनिया में नहीं है. வெளி உலகத்தில் இல்லையா? बाहर की दुनिया में तो है ही. வெளி உலகத்தில் இருக்கிறது தான். वो तो 63 जन्मों से है. அது 63 ஜென்மமாக இருக்கிறது. ஆனால் लेकिन ब्राह्मण की दुनिया में भी பிராமண உலகத்திலும் रावण राज्य ராவண ராஜ்யம் இருக்கிறது. बेसिक में है या एडवांस में है? பேசிக்கில் இருக்கிறதா இல்ல இந்த அட்வான்ஸில் இருக்கிறதா? बेसिक में भी है तो एडवांस में भी है. பேசிக்கிலும் இருக்கிறது மற்றும் இந்த அட்வான்ஸிலும் இருக்கிறது. ब्राड मधुबन में है या मिनी मधुबन में भी है? பெரிய மதுபனில் இருக்கிறதா இல்ல மினி மதுபன் சின்ன மதுபனிலும் இருக்கிறதா? इसलिए मुरली में पूछा அதனால்தான் முரளியில் கேட்டிருக்கிறாரு, मधुबन में माया आती है या नहीं आती है? மதுபனத்தில் மாயா வருகிறதா இல்லையா? मधुबन में भी माया आती है. மதுபனிலும் மாயை வருகிறது. सारी दुनिया पर माया रूपी रावण का राज्य है. முழு உலகத்திலும் மாயை ரூபமான ராவணனுடைய ராஜ்யம் இருக்கிறது. सन्यासियों को भी तुम ये बात सिद्ध करके बता सकते हो. சன்னியாசிகளுக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை நிரூபித்து காமிக்கலாம். कि सब में 5 विकार है. அதாவது அனைவரிலும் இந்த 5 விகாரம் இருக்கிறது என்று. है ना? அப்படின்னா सन्यासियों में भी 5 विकार है. சன்னியாசிகளிலும் இந்த 5 விகாரம் இருக்கிறது. तुम भी जरूर विकार से पैदा होते हो. கண்டிப்பாக விகாரத்தில் இருந்துதான் ஜன்மத்தை எடுத்துக்கொள்கிறோம். अब जिसकी पैदाइश ही विकार से हो அப்போ யாருடைய பிறப்பே அந்த விகாரத்தில் இருந்து ஏற்படுகிறதோ उसका आदि मध्य अंत विकारी ही कहा जाएगा या निर्विकारी हो जाएगा? எனவே அவங்களுடைய ஆதி ஆரம்பம் நடு மற்றும் கடை இது விகாரி என்று சொல்லப்படுமா இல்ல நிர்விகாரி என்று சொல்ல முடியுமா?
अच्छा, वो कहेंगे ठीक। அப்ப என்ன சொல்லுவாங்க, நல்லது, இது சரிதான். तुम हमको तो कहते हो कि हम विकार से पैदा हुए, நீங்க எங்களை சொல்றீங்க நாங்க விகாரத்திலிருந்து பிறந்திருக்கோம் என்று. तुम कहाँ से पैदा हुए நீங்க எங்க இருந்து பிறந்திருக்கீங்க? हैं? अगर उन्होंने उलट वासी चला दी ஒருவேளை அவங்க இந்த தலைகீழான கேள்வியை கேட்டுவிட்டால் तो क्या जवाब देंगे? என்ன பதிலை கொடுப்பீர்கள்? हैं? हैं? हम भ्रष्ट इंद्रियों की पैदाइश नहीं है अब। இப்பொழுது நாங்கள் இந்த பிரஷ்டமான இந்திரியங்களின் படைப்பு இல்லை. हम ब्रह्मा के मुख से पैदा हुए। இப்பொழுது நாங்கள் பிரம்மாவின் வாய் மூலமாக பிறந்திருக்கிறோம். हम मुखवंशावली ब्राह्मण हैं, सृष्टि இப்பொழுது நாங்கள் முக வம்சாவளி பிராமணர்களாக ஆகிவிட்டோம். के आदि वाले। அதாவது இந்த சிருஷ்டியின் ஆதினுடையதாக आज से 5000 साल पहले भी जब सृष्टि का आरंभ हुआ था இன்னிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னும் எப்பொழுது இந்த உலகம் ஆரம்பித்ததோ तब भी हम ब्रह्मा के मुख से पैदा हुए। அப்பொழுதும் நான் பிரம்மாவினுடைய முகத்தின் மூலமாக வாயின் மூலமாக தான் நாங்கள் பிறந்தோம். सुप्रीम सोल बाप ने आकर के ब्रह्मा में प्रवेश किया சுப்ரீம் சோல் தந்தை வந்து பிரம்மாவுள் நுழைந்தார். और मुख से जो ज्ञान सुनाया பிறகு வாயின் மூலமாக எந்த ஞானத்தை சொன்னாரோ उस ज्ञान को हमने अपने जीवन में धारण किया அந்த ஞானத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தாரணை செய்தோம். और जो भी संसर्ग संपर्क में आने वाले मिले பிறகு யாரெல்லாம் இந்த சங்கு தொடர்பில் கிடைக்கக்கூடியவர்கள் இருந்தார்களோ उनको भी धारण कराया। அவர்களையும் நாங்கள் தாரணை செய்ய வைத்தோம். ब्राह्मणों का काम ही होता है ज्ञान लेना और ज्ञान देना। பிராமணர்களின் வேலையே என்னவாக இருக்கிறது? ஞானத்தை எடுத்துக்கொள்வது மற்றும் ஞானத்தை தருவது. तो हम मुखवंशावली हैं, எனவே நாங்கள் முக வம்சாவளிகளாக இருக்கிறோம். श्रेष्ठ इंद्रियों की पैदाइश हैं। சிரேஷ்டமான இந்திரியத்தின் மூலமாக பிறப்பு எடுத்திருக்கிறோம். हम भ्रष्ट इंद्रियों की पैदाइश नहीं है। நாங்கள் பிரஷ்டமான இந்திரியங்களின் படைப்பு இல்லை. भ्रष्ट इंद्रियों से जिसने पैदा किया हम उसकी बात मानते हैं। பிரஷ்டமான இந்திரியங்கள் மூலமாக யார் எங்களை படைத்திருக்கிறார்களோ அவர்களின் இப்பொழுது நாங்கள் பேச்சை கேட்பதில்லை. कहेंगे तुम्हारा बाप ये भी सिखाता है அப்ப அவங்க சொல்லுவாங்க, உங்களோட தந்தை இதையும் கற்றுக் கொடுக்கிறாரா என்ன? कि जिस बाप ने तुमको पैदा किया उसकी बात मत मानो। அதாவது எந்த தந்தை உங்களுக்கு பிறப்பை கொடுத்திருக்கிறாரோ அவருடைய பேச்சை கேட்காதீங்க என்று அவர் சொல்லி கொடுக்கிறாரா என்ன? हाँ ஆமா, कहेंगे हमारे बाप ने ये सिखाया है। நம்ம சொல்லுவோம், எங்களுடைய தந்தை இதை சொல்லி கொடுத்திருக்காரு. ब्रह्मा के मुख से माउंट आबू में बोला है பிரம்மாவின் வாயின் மூலமாக மவுண்ட் ஆபுவில் சொல்லி இருக்கிறார். कि लौकिक संबंधियों से न कुछ पूछना है और न उनकी मत पर चलना है। அதாவது லௌகீக சம்பந்தத்தில் இருந்து நாம எதுவுமே கேட்டுக்க கூடாது மற்றும் அவர்களுடைய வழிபடி நடக்க கூடாது. अगर उनकी मत पर चल पड़े तो फिर जहाँ के तहाँ वैसे ही उसी स्थान पर पहुंच जाएंगे। ஒருவேளை அவர்கள் வழிபடி நடந்தால் பிறகு திரும்பவும் அதே இடம் எப்படி இருந்தோமோ அங்கே போய் சேர்ந்து விடுவோம். तो साफ बता दो तुम हो विकार की पैदाइश। எனவே நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்கள், நீங்கள் விகாரத்தில் இருந்து பிறந்திருக்கீங்க, விகாரத்தின் படைப்பாவீர்கள். और हमें பிறகு நாங்கள் श्रेष्ठ इंद्रियों की पैदाइश। சிரேஷ்ட இந்திரியங்களின் படைப்பாகும். तुम हो भ्रष्ट इंद्रियों की पैदाइश நீங்கள் பிரஷ்டமான இந்திரியங்களின் படைப்பாவீர்கள். और हमें பிறகு நாங்கள் श्रेष्ठ इंद्रिय की पैदाइश। சிரேஷ்டமான இந்திரியங்களின் படைப்பாகும். ये दुनिया तो है ही रावण राज्य, இந்த உலகம் ராவண ராஜ்யமாக தான் இருக்கிறது. लेकिन ये बातें करने की बहुत हिम्मत चाहिए। ஆனால் இந்த விஷயங்களை சொல்வதற்காக மிகவும் தைரியம் வேண்டும். क्योंकि वो बहुत क्रोधी होते हैं। ஏனென்றால் அவர்கள் மிகவும் கோப சுபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். अगर हिम्मत करेंगे ஒருவேளை நீங்கள் தைரியத்தை வைத்தீர்கள் तो என்றால் बाप भी तुम्हारी பிறகு தந்தையும் உங்களுக்கு मदद करे। ஹெல்ப் பண்ணுவார், உதவி செய்வார். जिनमें हिम्मत होगी
யாருக்குள் இந்த தைரியம் இருக்கிறதோ वो कभी भी किसी को माथा नहीं टेकेंगे। அவர்கள் யாருக்கு எதிர்க்கும் போய் தன்னுடைய தலையை அடித்துக் கொள்ள மாட்டார்கள். क्या என்ன माथा टेकना माना? தலையை அடித்துக் கொள்வது என்றால் किसी के सामने बुद्धि झुकाएंगे नहीं। आप யாருக்கு முன்னால் சென்று தன்னுடைய புத்தியை பணிய வைக்க மாட்டார்கள். अपना झंडा ऊंचा रखेंगे, தன்னுடைய தலையை உயராக வைப்பார்கள். अपने झंडे को नीचे नहीं झुकाएंगे। தன்னுடைய கொடியை கீழே சாய விட மாட்டார்கள். तुम थोड़े आर्ग्यू करेंगे। நீங்கள் இவர்களோடு ஆர்கியூ செய்வீர்களா என்ன? तो मनुष्य झट समझ जाएंगे எனவே மனிதர்கள் உடனடியே புரிந்து கொள்வார்கள். ये तो कोई ब्रह्मा कुमार कुमारियां लगते हैं। இவர்கள் யாரோ பிரம்மகுமார் குமாரிகள் போல தெரிகிறார்கள் என்று. समझाने की बहुत युक्तियां चाहिए। मूल बात है இதற்கும் நிறைய யுக்திகள் தேவை. முக்கியமான விஷயம் என்னவென்றால் फिर भी बाप को याद करो, எது நடந்தாலும் சரி தந்தை நினைவு செய்யுங்கள். और वो बाप மற்றும் அந்த தந்தை सर्वव्यापी नहीं है, வியாபி இல்லை, அனைத்து இடத்திலும் வியாபித்து இல்லை. एक व्यापी बनकर के संसार में आता है। ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வியாபியாக இருந்து உலகத்திற்கு வருகிறார். सन्यासियों ने तो सर्वव्यापी सिद्ध कर दिया। சன்னியாசிகள் சர்வ வியாபி அனைத்து இடத்திலும் வியாபித்திருக்கிறார் என்று நிரூபித்து விட்டார்கள். तो सबकी बुद्धि भटकी हुई है। எனவே அனைவரின் புத்தியும் எப்படி இருக்குது? அலைப்பாய்ந்து இருக்கிறது. सर्वव्यापी माना बुद्धि सब जगह व्यापक बनी रहे। அனைத்து இடத்திலும் வியாபித்திருக்கிறார் என்றால் புத்தியும் என்ன ஆகிவிட்டது? அனைத்து இடத்திலும் வியாபிக்கிறது, செல்கிறது. तो बुद्धि बिखरेगी या एकाग्र होगी? எனவே இந்த புத்தி செதறி விடுகிறதா இல்ல ஒரு நிலையாகுகிறதா? बुद्धि बिखर गई। புத்தி எப்படி ஆகிவிட்டது? அது செதறி விட்டது. अब बिखरी हुई बुद्धि को बाप एकाग्र करने के लिए आए। இப்பொழுது அந்த சிதறி இருக்கும் புத்தியை தந்தை ஒருநிலைப்படுத்துவதற்காக வந்துள்ளார். बताते मैं सर्वव्यापी होकर के नहीं आता हूँ, சொல்கிறார், நான் சர்வ வியாபி ஆகிவிட்டு வருவதில்லை, सर्वव्यापी हूँ ही नहीं। நான் சர்வ வியாபியே இல்லை, मैं तो एक मुकर्रर रथ में आता हूँ। நான் ஒரு நிரந்தரமான ரதத்தில் வருகிறேன். तो ये बात आकर के समझो क्या இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். என்ன कि मैं कैसे मुकर्रर रथ में आकर के पार्ट बजाए जा रहा हूँ। அதாவது நான் எப்படி இந்த நிரந்தரமான உடலில் தன்னுடைய வேலை செய்து கொண்டிருக்கிறேன். याद के बल से सतो प्रधान बनना है, ये बात भूलनी नहीं चाहिए। நினைவனுடைய சக்தியின் மூலமாக தான் நாம் சத்தோப்பிரதானமாக ஆகவிருக்கிறோம். இந்த விஷயத்தை நாம் எப்பொழுதும் ஒரு பொழுதும் மறக்க கூடாது. अच्छा, நல்லது. ओम शांति। ஓம் சாந்தி. ये अव्यक्तवाणी चल रही थी। இந்த அவ்யக்தவாணி நடந்து கொண்டிருந்தது 25 फरवरी 2006 की। 25 फरवरी 2006 अव्यक्तवाणी 5वें पेज के मध्यांत में पार्टियों से बात हो रही थी। 5வது பக்கத்தின் நடுவின் கடைசியில் பார்ட்டியோடு தந்தை பேசிக் கொண்டிருக்கிறார். बोला ये ग्रुप भी अच्छा आया है। சொல்லிருக்கிறார், நல்லது, இந்த குரூப்பும் கூட வந்திருக்கிறதா? जापान के कुछ नए भाई आए थे। ஜப்பானில் இருந்து சில புது சகோதரர்கள் வந்திருக்கிறார். VIPs आए। VIP வந்திருக்கிறாங்க. फॉरेन में जब सेवा शुरू हुई तो पहले सेवा की शुरुआत
ஃபாரினில் எப்பொழுது சேவை ஆரம்பித்தார்களோ அப்பொழுது முதலில் சேவை ஜப்பானிலிருந்து ஆரம்பித்தது. तो जापान वाले बहुत लकी हो. எனவே ஜப்பான்காரங்கள் மிகவும் லக்கியானவர்கள். क्या என்ன? फॉरेन की सेवा लंदन से शुरू हुई थी, ब्रिटेन से शुरू हुई थी या जापान से शुरू हुई थी? கேக்குறாரு, ஃபாரின்ல சேவை ஃபர்ஸ்ட் லண்டன்ல இருந்து ஆரம்பித்ததா, பிரிட்டன்ல இருந்து ஆரம்பித்ததா, இல்லையானால் ஜப்பானில் இருந்து ஆரம்பித்ததா? 69 में जब 69 बाबा ने शरीर छोड़ दिया எப்பொழுது பாபா சரீரத்தை விட்டாரோ तो पहला विदेश का सेवा केंद्र तो खुला था. அப்பொழுது முதலில் வெளிநாட்டில் சேவா கேந்திரம் என்னதோ சேவா சென்டர் வந்து திறந்திருந்தாங்க. लंदन में, லண்டன்ல, जापान में नहीं खुला था. ஜப்பான்ல திறக்கல. लेकिन इसका मतलब ये नहीं है कि सेवा केंद्र खुलता है तभी सेवा शुरू होती है. ஆனால் இதனுடைய அர்த்தம் இதுவில்லை. அதாவது சேவாக்கு சென்டர் திறந்தா மட்டும்தான் அங்க சேவா ஓடும், இப்படி இல்ல. अगर सेवा केंद्र न खुले तो सेवा नहीं होती है क्या? ஒருவேளை சேவா சென்டர் திறக்கவில்லை என்றால் சேவா நடப்பதில்லையா என்ன? होती है. நடக்குது. बहुत से गांव ऐसे हैं जहाँ एडवांस नॉलेज फैली हुई है. நிறைய இது போல கிராமங்கள் இருக்குது எங்க அட்வான்ஸ் நாலேஜ் வந்து பரவி இருக்கிறது. 1 या 2 या 4 स्टूडेंट चल रहे हैं, 1 2 4 ஸ்டூடெண்ட் வந்து இருக்கிறாங்க. लेकिन गीता पाठशाला या सेंटर கீதா பாठशाला இல்லனா சென்டர் இல்லை. नहीं चल रहा है, तो सेवा तो वहाँ भी मानी जाएगी ना. எனவே அங்கும் கூட சேவை வந்து இருக்குதுன்னு ஏற்றுக்கப்படுகிறது இல்லையா? उस हिसाब से बोला. எனவே அதனால அந்த விஷயத்தின்படி சொன்னாரு. ये जो 4 चित्र छपाए गए हैं அதாவது இந்த 4 படங்கள் வந்து எது பிரிண்ட் பண்ணிருக்காங்களோ वो पहले जापान से छपाए गए थे. அந்த படங்கள் முதலில் ஜப்பான்ல இருந்து தான் வந்து பிரிண்ட் பண்ணாங்க. वहाँ से शुरुआत हुई थी. அங்க இருந்து தான் ஆரம்பமானது. तो जापान वाले लकी हो. எனவே ஜப்பான்காரங்கள் பாக்கியசாலிகள். पहले ब्राह्मण परिवार जापान में ही आया है. முதலில் பிராமண பரிவாரம் ஜப்பானில் தான் வந்தது. पहले ब्राह्मण परिवार जापान में आया है. पहले அப்ப பாபா கேக்குறாரு, முதலில் பிராமண பரிவாரம் ஜப்பான்ல வந்துச்சா? बेहद में. எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்துல. अच्छा तो हद में होगा तो बेहद में भी होगा. எனவே எல்லைக்கு உட்பட்டத்துல இருந்தா எல்லைக்கு அப்பாற்பட்ட இதுலயும் இருக்கும். हद में नहीं होगा तो बेहद में भी नहीं होगा. எல்லைக்கு உட்பட்டதுல இல்லையானால் எல்லைக்கு அப்பாற்பட்டதுலயும் இருக்காது. अच्छा हद में तो मान लिया ये बेसिक के 4 चित्र जो है वो जापान में छपाए गए पहले. சரி, எல்லைக்கு உட்பட்ட விஷயத்துல நம்ம எடுத்துக்கணும். அதாவது இந்த 4 பேசிக்னுடைய சித்திரங்களும் ஜப்பான்ல தான் பிரிண்ட் ஆகப்பட்டது. ब्लॉक कहाँ से बना होगा, लेकिन बेहद में कैसे लागू होगा? ஆனால் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்துல எப்படி வந்து லாகு ஆகுகிறது? அதாவது ஒன்று போகுது, பொருத்துக்கிறது. अरे जापान कौन सी दिशा है? கேக்குறாரு, ஜப்பான் வந்து எந்த பக்கம் இருக்குது? पूर्व दिशा है ना, पूर्वी धर्मखंड है ना. ஈஸ்டர்ன் சைடுல இருக்குது இல்லையா? அது வந்து ஈஸ்டர்ன் தர்ம கண்டமாக இருக்கிறது இல்லையா? तो इंडिया के हिसाब से पूर्वी धर्मखंड कौन सा हुआ इंडिया का? எனவே இந்தியாவின் அடிப்படையில் பார்த்தால் இந்தியாவுக்கு பூர்வ அதாவது ஈஸ்டர்ன் சைடுல எந்த தர்ம கண்டம் இருக்கிறது? ईस्टर्न जोन कौन सा माना जाता है? ஈஸ்டர்ன் ஜோன் எதை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? बंगाल माना जाता है ना. பங்கால்ல வந்து ஏத்துக்கப்படுகிறதா இல்லையா? बंगाल में आसाम भी आ जाता है. அந்த பெங்கால்ல வந்து அசாம் கூட வருது, बंगाल भी आ जाता है, பெங்காலும் வருது, नेपाल भी आ जाता है. நேபாளும் வருகிறது.
और बिहार उड़ीसा भी आ जाता है। மற்றும் பீகார் ஒடிசாவும் வருகிறது. जापान तो विदेश है ஜப்பான் வந்து விதேசம். भारत के हिसाब से। பாரதத்தின் அடிப்படையில் அது வெளிநாடு. ये जो बीज रूप आत्माएं हैं எனவே இந்த விதரூபமான ஆத்மாக்கள் இருந்தார்கள். टोटली முழுசா उन बीजों का फाउंडेशन कहाँ पड़ता है? विदेश में पड़ता है या भारत में पड़ता है? அந்த விதைகளின் ஃபவுண்டேஷன் எங்கே ஏற்படுகிறது? வெளிநாட்டில் படுகிறதா இல்ல பாரதத்தில் படுகிறதா? भारत में पड़ता है। பாரதத்தில் படுகிறது. तो पक्के पक्के स्वदेशी है ना, எனவே பக்காவான சுய தேசத்தை சேர்ந்தவங்களா இல்லையா? कन्वर्ट होने वाले இல்லன்னா கன்வெர்ட் ஆகக்கூடியவர்களா? पक्के स्वदेशी है। பக்காவான சுய தேசிகள். बीज तो कभी कन्वर्ट होते नहीं। விதை ரூபங்கள் எப்பொழுதும் கன்வெர்ட் ஆக மாட்டாங்க. हाँ, उन पर दूसरे धर्म का छिलका करता है। ஆனால் அவங்க மேல மற்ற தர்மத்தினுடைய தோல் எரிகிறது. तो जो भी यज्ञ के आदि में फाउंडेशन पड़ा था எனவே இது எல்லாம் யக்னத்தினுடைய ஆரம்பத்தில் ஃபவுண்டேஷன் போடப்பட்டது. बंगालियों के बीच में पड़ा था। அது வந்து பெங்கால் வாசிகளுக்கு நடுவில் போடப்பட்டது. और हर धर्म की शक्ल अलग अलग दिखाई गई। எல்லா தர்மத்தினுடைய அந்த முகம் வேற மாதிரி காமிச்சிருக்காங்க, தனித்தனியா காமிச்சிருக்காங்க. जापानियों की शक्ल कैसी होती है? ஜப்பான்ல இருக்கக்கூடிய உங்களுடைய முகம் எப்படி இருக்கும்? गोल चेहरा होता है, உருண்டையான முகம் இருக்கும். गाल भरे हुए होते हैं। இந்த சீக்ஸ் வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்கும். और बंगालियों का चेहरा भी कैसा होता है मोस्टली? அதே போல் பெங்கால்ல இருக்கிறவங்களுடைய முகமும் மோஸ்ட்லி எப்படி இருக்கும்? है वैसा ही होता है। அதே போல் தான் இருக்கும். यज्ञ की शुरुआत जब हुई थी तो யக்னத்தினுடைய ஆரம்பம் எப்பொழுது ஏற்பட்டதோ हैदराबाद से नहीं हुई। அப்போ சிந்து ஹைதராபாத்ல இருந்து அது ஆரம்பிக்கப்படல. ज्ञान यज्ञ की शुरुआत कलकत्ते से हुई थी। ஞான யக்னத்தினுடைய ஆரம்பம் கல்கத்தால இருந்து ஆரம்பித்தது. तो वो चैतन्य चित्र पहले कहाँ तैयार हुए थे? எனவே அந்த சைத்தன்யமான படங்கள் முதலில் எங்கிருந்து படைக்கப்பட்டது? कलकत्ते में तैयार हुए। கல்கத்தாவில் உருவாக்கப்பட்டது. तो बोला पहले पहले ब्राह्मण परिवार जापान में ही आएगी। எனவே சொல்லியிருக்கிறார் முதலில் அந்த பிராமண பரிவாரம் ஜப்பானில் தான் வந்தது. दादी को याद है ना? தாதிக்கு ஞாபகம் இருக்குது இல்லையா? तो जापान सेवा का आदि स्थान रहा। எனவே ஜப்பான் சேவையினுடைய ஆதிஸ்தானமாகும். कितना लकी है, எவ்வளவு பாகியசாலி. आपको सभी मिलकर के मुबारक दे रहे हैं। உங்களுக்கு வந்து எல்லாரும் இணைந்திருந்து முபாரக் கொடுக்கறாங்க, வாழ்த்துக்கள் தராங்க. बहुत अच्छा, बैठ जाओ। ரொம்ப நல்லது, உட்காந்துக்கோங்க. अच्छा, अभी क्या करेंगे? நல்லது, இப்போ என்ன செய்யவிருக்கிறீங்க? अभी बाप दादा सभी को चाहे यहाँ सन्मुख बैठे हैं। இப்பொழுது பாப் தாதா எல்லாருக்குமே பலே அவங்க நேரமுகமா உட்கார்ந்துருக்காங்க. चाहे देश विदेश में दूर बैठे सुन रहे हैं இல்லனா தேசம் மற்றும் வெளிநாட்டில் தூரமாக அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ या देख रहे हैं, இல்லையானால் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, सभी बच्चों को ड्रिल कराए रहे हैं। அனைத்து குழந்தைகளுக்கும் ட்ரில் செய்ய வைக்கிறார். सभी रेडी हो गए? அனைவரும் ரெடி ஆகிவிட்டீர்களா? अच्छा, நல்லது. तो आप सब संकल्प मर्ज कर दो। எனவே நீங்கள் அனைத்து எண்ணங்களையும் ஒன்றாக்கி விடுங்கள். ड्रिल माना जो भी साकारी स्टेज है, ட்ரில் அப்படின்னா எந்த சாக்கார நிலை இருக்கிறதோ, मनन चिंतन मंथन की स्टेज है, மனன் சிந்தன் மந்தன் சிந்திக்கக்கூடிய நிலை இருக்கிறதோ, वो सब स्टॉप। அது எல்லாமே ஸ்டாப் ஆகிவிடணும். और மற்றும் क्या बन जाए? என்னவாகி விடணும்? बिंदी बन जाए। புள்ளி ஆகிவிடணும். संकल्प मर्ज कर दो।
சங்கல்பங்களை மர்ஜாக்கி விடுங்கள். अभी 1 सेकंड में मन बुद्धि द्वारा अपने सूक्ष्म में पहुंच जाओ. இப்பொழுது ஒரு செகண்டில் தன்னுடைய மனம் புத்தியின் மூலமாக சூக்ஷ்மவதனத்தில் சென்று விடுங்கள். अभी परमधाम से अपने सूक्ष्म वतन में पहुंच जाओ. இப்பொழுது பரம்தாமத்திலிருந்து தன்னுடைய சூக்ஷ்ம வதனத்திற்கு செல்லுங்கள். सूक्ष्म वतन से स्थूल साकारी वतन में आ जाओ. சூக்ஷ்ம வதனத்திலிருந்து இந்த ஸ்தூலமான சாக்கார உலகத்தில் வந்து விடுங்கள். एक सेकंड में ये प्रैक्टिस करो. ஒரு செகண்டிலும் இந்த பிராக்டிஸை செய்யுங்கள். और अभी अभी अपने पुरुषोत्तम संगम युग में पहुंच जाओ. மற்றும் இப்பொழுது உடனே இந்த புருஷோத்தம சங்கம் யுகத்தில் வந்து சேர்ந்து விடுங்கள். अभी मधुबन में आ जाओ. இப்பொழுது மதுபனத்தில் வந்து விடுங்கள். ऐसे बार बार सुदर्शन चक्रधारी बन चक्कर लगाते हो. இது போல அடிக்கடி சுயதர்ஷன சக்கரதாரியா ஆகிவிட்டு சக்கரத்தை சுத்திட்டு இருங்க. इसके लिए बोला. யாருக்காக சொல்லிருக்காங்க? ये बात किससे हो रही है? யார்கிட்ட பேசுறாங்க? जापान वालों से. ஜப்பான்காரங்களிடம் பேசுறாங்க. அதாவது जो भी धर्म वाले हैं, எந்த தர்மத்தினரும் இருக்காங்களோ, दूसरे धर्म वाले, மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்க, उन दूसरे धर्म वालों में सबसे जास्ती ज्ञान का चक्कर घुमाने में होशियार कौन बनेंगे? அந்த மற்ற தர்மத்துல இருக்கவங்கள அதிகமாக எந்த தர்மத்தினர் வந்து ஞானத்தினுடைய சக்கரத்தை சுத்துவதில் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க? विदेशियों के बीच में कौन धर्म वाले हैं जो ज्ञान का चक्र घुमाने में, सुदर्शन चक्र घुमाने में सबसे तीखे जाएंगे? அந்த மற்ற தர்மத்துல இருக்கவங்கல யாரு வந்து ஞானத்தினுடைய சுயதர்சன சக்கரத்தை சுத்துவதில் ரொம்ப முன்னாடி போவாங்க? जापानी कोई धर्म थोड़ी होता है. அப்ப அவங்க சொல்றாங்க யாரோ ஜப்பானீஸ்னு. அதுக்கு பாபா சொல்றாரு ஜப்பானி வந்து இது எதுவுமே வந்து எந்த தர்மமும் இல்லை, பௌத்தி தர்மம். 25 फरवरी 2006 की अव्यक्तवाणी का 6वां पेज. चारों ओर के लवली और लकी बच्चों को सदा स्वराज्य द्वारा நாலா பக்கமும் இருக்கக்கூடிய மிகவும் அன்பான மற்றும் பாக்கியசாலி குழந்தைகளுக்கு சுயராஜ்யம் மூலமாக स्वपरिवर्तन करने वाले राजा बच्चों को சுய பரிவர்த்தனை செய்யக்கூடிய ராஜா குழந்தைகளுக்கு काय के द्वारा परिवर्तन करने वाले? எதன் மூலமாக பரிவர்த்தனை செய்யக்கூடியவங்க, மாற்றக்கூடியவங்க? स्वराज्य के द्वारा. स्वराज्यन மூலமாக. அப்ப சுயராஜ்யம்னா என்ன? स्वराज्य माना अपनी जो कर्मेंद्रियां हैं आत्मा रूपी राजा की, தன்னுடைய கர்மேந்திரியங்கள் என்ன இருக்கிறதோ ஆத்மாவினுடைய ராஜா, ஆத்மா ராஜாவாக இருக்கிறது மற்றும் அதற்கு எந்த கர்மேந்திரியங்கள் இருக்கிறதோ उन कर्मेंद्रियों के द्वारा अपना परिवर्तन करने वाले राजा बच्चों को அந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக தன்னுடைய பரிவர்த்தன் தன்னை சுதாரிக்கக்கூடிய ராஜா குழந்தைகளுக்கு और सदा दृढ़ता द्वारा सफलता प्राप्त करने वाले सफलता के सितारों பிறகு எப்பொழுதும் திருட நிச்சயம் மூலமாக வெற்றியை பெறக்கூடிய அந்த வெற்றி நட்சத்திரங்களுக்கு काय के द्वारा सफलता प्राप्त करें? எதன் மூலமாக அந்த வெற்றியை அடைகிறாங்க? दृढ़ता के द्वारा. திருடத்தாவின் மூலமாக. सदा खुश रहने वाले खुश नसीब बच्चों को எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சந்தோஷம் குழந்தைகளுக்கு क्या? என்ன? ऐसे बच्चों को எப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு? ऐसे खुश नसीब. எப்படிப்பட்ட खुश नसीब அவங்க, அதாவது சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள். उनकी परिभाषा क्या बताई? அதனுடைய விளக்கம் என்ன கொடுத்திருக்காரு? सदा खुश रहने वाले, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க, மகிழ்ச்சியில் रहने இருக்கக்கூடிய, वाले, कभी भी रोनी सूरत बनाने वाले नहीं. எப்பொழுதும் அழக்கூடிய முகத்தை உருவாக்கக்கூடியவர்கள் அல்ல. ऐसे बच्चों को இது போன்ற குழந்தைகளுக்கு बाप दादा का आज के जन्मदिन की, बाप और बच्चों के बर्थडे की बहुत बहुत मुबारक. कौन सा दिन था?
है। பாப்தாதாவுக்கு இந்த பர்த்டே வின்னுடைய பிறந்த நாளினுடைய ரொம்ப நிறைய வாழ்த்துக்கள். அப்ப பாபா கேக்குறாரு, எந்த நாள் இது? शिवरात्रि। சிவராத்திரி. बहुत बहुत दुआएं और याद प्यार ऐसे श्रेष्ठ बच्चों को மிக மிக நிறைய யாத் பியார், இது போன்ற சிரேஷ்டமான குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் नमस्ते। மற்றும் வணக்கம். ऐसे श्रेष्ठ बच्चों को எப்படிப்பட்ட சிரேஷ்டமான குழந்தைகளுக்கு? सदा हर्षित रहने वाले எப்பொழுதும் சந்தோஷமாக लवली और लकी बच्चों को, அன்பாக இருக்கக்கூடிய மற்றும் பாக்கியசாலி குழந்தைகளுக்கு, स्वराज्य के द्वारा सब परिवर्तन करने वाले बच्चों को ஸ்வராஜ்யத்தின் மூலமாக சுய பரிவர்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு, और दृढ़ता के द्वारा सफलता प्राप्त करने वाले बच्चों को, பிறகு திருடத்தா மூலமாக சஃபல்தா அதாவது வெற்றியை அடையக்கூடிய குழந்தைகளுக்கு, सफलता के सितारों को வெற்றி நட்சத்திரங்களுக்கு और सदैव மற்றும் எப்பொழுதும் हर्षित मुख खुश रहने वाले बच्चों को சந்தோஷ முகம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, दादी இப்பொழுது தாதிகளிடம் जन्मदिन की मुबारक। பிறந்த நாளின் வாழ்த்துக்கள். कोई दादी ने कहा आपको सबकी मुबारक। ஏதோ ஒரு தாதி சொன்னாங்க, உங்களுக்கு அனைவருடைய வாழ்த்துக்கள். देखो दादियों को देख करके सब खुश हो जाते हैं। பாருங்க, தாதிகளை பார்த்துவிட்டு அனைவரும் சந்தோஷம் அடைகிறார்கள். क्या என்ன? दादियों को देख करके सब खुश हो जाते हैं। सब कौन? தாதியை பார்த்துவிட்டு அனைவரும் சந்தோஷம் அடைகிறார்கள். எனவே அந்த அனைவரும் யார்? दादी के फॉलोअर्स खुश हो जाते हैं और बाकी आप नहीं खुश होंगे देख करके। தாதியினுடைய ஃபாலோவர்ஸ் பார்த்து சந்தோஷமாகி விடுகிறார்கள். பிறகு நீங்க பார்த்து சந்தோஷம் அடைய மாட்டீங்களா? हैं? सब खुश हो जाते हैं। क्यों खुश हो जाते हैं? அனைவரும் சந்தோஷம் அடைகிறார்கள். ஏன் சந்தோஷம் அடைகிறார்கள்? क्योंकि दादियाँ प्यारी लगती है ना। ஏன்னா தாதிகள் அன்பானவர்களாக தென்படுகிறார்கள் இல்லையா? क्योंकि आप सबको प्यार से सहयोग देके आगे बढ़ाए नहीं। ஏனென்றால் உங்க दादियों के दिल में அனைவரும் அன்பாக இருந்து சயோகத்தை கொடுத்து முன்னேற்றுகிறார். यही संकल्प रहता है कि हर एक बाप का बच्चा बाप के आगे बहुत ऊंचे से ऊंचा दिखाई दे। एक दो के संगठन का सहयोग मिलता है, ஒருத்தர் இன்னொருத்தருடைய சங்கடனுடைய உதவி கிடைக்கிறது. सहयोग भी हो तो उस सहयोग को योग ही कहेंगे। சகயோகமாக இருந்தாலும் அந்த சகயோகத்தையும் யோகம் என்றுதான் சொல்லப்படும். जब आपको दादियाँ उनको उत्साह बढ़ाती हैं तो आपको कौन याद आ जाता है? எப்பொழுது தாதிகள் உங்களுக்குள் உற்சாகத்தை அதிகரிக்கிறாங்களோ அப்பொழுது உங்களுக்கு யார் நினைவுக்கு வருகிறார்? बाबा याद आता है ना। பாபா நினைவுக்கு வருகிறார் இல்லையா? तो योग हुआ ना, எனவே இது யோகம் ஆகிறது இல்லையா? क्योंकि बाप की याद आ जाती है எனவே தந்தையினுடைய நினைவு வருகிறது. तो कितनी आत्माओं की दुआएं मिलती हैं। அப்பொழுது எவ்வளவு ஆத்மாக்களினுடைய அந்த பிளெஸிங்ஸ் கிடைக்கிறது. आप सबको मिलती है ना। உங்கள் அனைவருக்கும் கிடைக்கிறது இல்லையா? किससे बोला யார்கிட்ட சொன்னாங்க? है? आप सबको दुआएं मिलती है, ये किससे बोला? உங்கள் அனைவருக்கும் அந்த பிளெஸிங்ஸ் கிடைக்கிறது, இது யாரிடம் சொன்னாங்க? अरे सन्मुख वालों को बोला या जो सन्मुख नहीं बैठे थे उनसे बोला? யாரு நேரடியா உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்க கிட்ட சொன்னாரா, இல்ல நேரடியா உட்காராம இருக்கவங்க கிட்ட சொன்னாரா? और कौन सी सभा में बोला? நேரடியா இருக்கவங்க கிட்ட சொன்னாரு. எனவே எந்த சபையில சொன்னாரு? माउंट आबू में नहीं, மவுண்ட் ஆபுல இல்ல, तलैटी में। தலைட்டியில். तलैटी में आजकल सभा कहाँ लगती है? ऊपर लगती है या नीचे? இப்ப எல்லாம் அந்த சபை மேல இருக்குதா இல்ல கீழே இருக்குதா? नीचे तलैटी में। கீழே தலைட்டியில். तो वहाँ बैठने वाले जो भी थे उन सबको बोला। எனவே கீழே அங்க உட்கார்ந்து இருக்கவங்க யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் சொன்னாரு,
कि आप सबको कितनी दुआएं मिलती हैं। அதாவது உங்கள் அனைவருக்கும் எவ்வளவு blessings आप கிடைக்குது सबको माने உங்கள் कि அனைவருக்கும் அப்படின்னா उनके सन्मुख बैठे थे யாருக்கு நேரடியா உட்கார்ந்து இருந்தாங்க हैं? बाप के सन्मुख वहाँ बैठे थे। அங்க என்ன தந்தைக்கு நேர்முகம் உட்கார்ந்து இருந்தாங்களா என்ன अब एक बाप दादा யாரோ இமர்ஜ்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பாபா கேக்குறாரு இமர்ஜா इमर्ज होने की तो बात ही नहीं। அங்க இமர்ஜ் ஆக வேண்டிய விஷயமே இல்லை आप सबको உங்கள் அனைவருக்கும் आप सब सन्मुख बैठे हुओं को कहा जाता है या दूर वालों को कहा जाता है। உங்கள் அனைவருக்கும் என்பது நேர்முகமா உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு சொல்லுவாங்களா இல்ல தூரமா அமர்ந்திருக்கவங்களுக்கு சொல்லப்படுகிறதா तो सन्मुख जो उस समय बैठे हुए थे எனவே நேர்முகமா யார் அங்க அப்பொழுது அமர்ந்திருந்தார்களோ उनके लिए बोला அவர்களுக்காக சொன்னாரு आप सबको कितनी दुआएं मिलती हैं। உங்கள் அனைவருக்கும் எவ்வளவு பிளெஸிங்ஸ் கிடைக்கிறது 21 जन्मों की दुआएं इकट्ठी हो गई 21 ஜன்மங்களின் பிளெஸிங்ஸ் ஒன்னா சேர்ந்து விட்டது हो गई है ना। ஆகிவிட்டது இல்லையா तो ना क्यों लगा दिया பிறகு இல்லையா என்பது ஏன் நீங்க சேர்த்து விட்டாரு है। 21 जन्मों की दुआएं इकट्ठी हो गई है ये 21 ஜன்மங்களின் அந்த பிளெஸிங்ஸ் வந்து ஒன்று சேர்ந்து விட்டது बोला இது சொன்னாரு फिर बोला பிறகு என்ன சொன்னாரு ஆகிவிட்டது இல்லையா हो गई है ना। ये दो बातें क्यों बोल दी பிறகு இந்த ரெண்டு விஷயத்தை ஏன் சொல்லிவிட்டார் है? हाँ, कि उन जो बैठे हुए आप सब सन्मुख थे उनमें से 10% ही ज्यादा से ज्यादा ऐसी आत्माएं हैं जो शुद्ध चंद्रवंशी है। ஏன்னா அங்க உட்கார்ந்து இருக்கவங்கள வெறும் 10% தான் இது போல ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் யார் வந்து சுத்தமான சந்திரவம்சிகள் ஆவார்கள் क्या कहा என்ன சொன்னாரு जो 21 जन्म लेने वाली है யார் வந்து 21 ஜென்மங்கள் எடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க और बाकी பிறகு அனைவரும் बाकी जो 90% है वो दूसरे धर्म की है। மற்ற 90% வந்து மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் वो 21 जन्म लेने वाली नहीं है। அவர்கள் 21 ஜென்மத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் கிடையாது जो जिस धर्म का होगा वो उसी की बात मानेगा ना। யார் எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க அந்த தர்மத்தை சேர்ந்தவங்களுடைய விஷயங்களை தானே ஏத்துப்பாங்க तो बोला तो जो दादी का धर्म का होगा किसकी बात मानेगा दादी की बात मानेगा बाबा की भी बात नहीं मानेगा। எனவே யார் அந்த தாதியினுடைய தர்மத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க யாருடைய விஷயத்தை ஏத்துப்பாங்க அந்த தாதியினுடைய விஷயத்தை தான் ஏத்துப்பாங்க பாபாவினுடைய விஷயத்தையும் ஏத்துக்க மாட்டாங்க तो कितने जन्म लेगा எனவே அவங்க எத்தனை ஜென்மங்கள் எடுப்பாங்க जितने जन्म दादी लेगी उतने जन्म उसका फॉलोअर लेगा। எத்தனை ஜென்மம் அந்த தாதி எடுக்கிறாங்களோ அத்தனை ஜென்மம் தான் அவங்களுடைய ஃபாலோவர்ஸும் எடுப்பாங்க तो ऐसे ही बताया எனவே இப்படிதான் சொல்லியிருக்காரு कि आप सबको 21 जन्मों की दुआएं इकट्ठी हो गई है ना। அதாவது உங்கள் அனைவருக்கும் 21 ஜென்மங்களின் அந்த பிளெஸிங்ஸ் வந்து ஒன்று சேர்ந்து விட்டது இல்லையா माना डाउट डाउट भी है। அப்படின்னா இங்க டவுட்டா கூட இருக்கு 63 जन्म फिर दुआएं देनी पड़ेगी பிறகு 63 ஜென்மங்கள் பிளெஸிங்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் है? என்ன 21 जन्म की दुआएं अगर यहाँ इकट्ठी नहीं हुई 21 ஜென்மங்கள் வரையும் இங்க அந்த பிளெஸிங்ஸ் வந்து ஒன்று சேரவில்லை என்றால் तो फिर कहाँ मिलेगी दुआएं பிறகு எங்கு கிடைக்கும் அந்த பிளெஸிங்ஸ் उन आत्माओं से कहाँ मिलेंगी அந்த ஆத்மாக்களிடமிருந்து எங்கு கிடைக்கும் द्वापर युग से फिर मिलेगी। துவாபர யுகத்திலிருந்து திரும்பவும் கிடைக்கும் किससे दुआ मांगेंगे யாரிடம் சென்று விட்டு அந்த பிளெஸிங்ஸ் கேட்பாங்க 63 जन्म किससे दुआ मांगेंगे 63 ஜென்மங்களும் யாரிடம் சென்று ஆசீர்வாதத்தை கேட்பாங்க आपसे ही तो मांगेंगे। உங்களிடம் தானே கேட்பாங்க आप माने किससे உங்களிடம்னா யாரிடம் जो दीदी दादियां वहाँ बैठी हुई हैं उनके लिए इशारा किया।
எந்த தீதி தாதிகள் அமர்ந்திருக்கிறார்களோ அவர் பக்கம் வந்து சைகையை காமித்தார். आपसे ही तो मांगेंगे. உங்களிடம் தானே கேட்பாங்க. बस ड्रामा को देखो, இது போதும், டிராமாவை பாருங்கள், बाप को देखो தந்தையை பாருங்கள். और सदा वाह 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 பிறகு எல்லா நேரமும் வாஹ பாபா வா, वाह ड्रामा वाह, ये வாவ் டிராமா வாவ், இது பண்ணினே இருங்க. करते चलो. ठीक है ना सभी? எல்லாருக்கும் இது சரிதானே? पुराने शरीरों को चलाए रहे हैं. பழைய உடல்களை நீங்க ஓட்டின்னு இருக்கீங்க. ये पुराने शरीर இந்த பழைய உடல் बहुत वैल्यूबल है. ரொம்ப வேல்யூபிள் ஆகும். कौन से पुराने शरीर எந்த பழைய உடல்? और कितने पुराने शरीर? பிறகு எவ்வளவு பழைய உடல்? अरे दीदी दादियों के लिए बताया ना, அரே தீதி தாதிகளுக்காக சொன்னாரு இல்லையா? तो कितने पुराने हैं वो? அப்ப அவங்க எவ்வளவு பழையவங்க? है शरीर, आत्मा नहीं. ஆத்மா இல்ல, சரீரம், உடல். यज्ञ के आदि के है ना, யக்னத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இருக்கிறார்கள் இல்லையா? यज्ञ के आदि के जो शरीर है वो दीदी दादियों के ही है ना. யக்னத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து இருக்கக்கூடிய அந்த உடல் தீதி தாதிகளுடைய உடல் தானே? क्या सूर्यवंशियों के? இல்லனா சூரிய வம்சிகள் தான். दीदी दादियों के. जो सूर्यवंशी है वो तो पहले ही शरीर छोड़ गए और छोड़ करके फिर दोबारा जन्म लेके आए, तो उनके पुराने शरीर हुए या नहीं शरीर हुए? அது தீதி தாதிகள் தான். ஏன்னா சூரிய வம்சி என்ன பண்ணாங்க, அவங்க சரீரத்தை விட்டுட்டு திருப்பி ஒரு புது உடலை எடுத்துன்னு வந்திருக்காங்க. उनके तो नए शरीर है எனவே அவர்களுக்கு ஒரு புது உடல் और उनके पुराने शरीर. மற்றும் அந்த தீதி தாதிகளுக்கு பழைய உடல். तो ये पुराने शरीर बहुत वैल्यूबल है. எனவே இந்த பழைய உடல் மிகவும் மகிப்பு வாய்ந்ததாகும். देखो पुराने शरीरों को चलाए रहे हैं, எனவே இந்த பழைய உடலை நீங்க ஓட்டுகிறீங்க. तो सभी देखो दादियाँ, எனவே அனைத்து தாதிகளும் பாருங்கள், सभी पुराने शरीरों को ये चलाए रही हैं. அனைத்து பழைய உடல்களையும் இவர்கள் ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். क्या என்ன? दीदी दादियाँ தீதி தாதிகள் कैसे शरीरों को चलाए रही हैं? அனைவரும் எப்படிப்பட்ட உடலை ஓட்டுகின்றார்கள்? पुराने शरीरों को चलाए रही है. பழைய உடல்களை அவர்கள் ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். आप लोगों को भी इन्हों को देख करके हिम्मत तो आती है ना. உங்களுக்கும் இவர்களை பார்த்துவிட்டு ஒரு தைரியம் வருகிறது இல்லையா? कि जैसे ये शरीर अपने पुराने चलाए रही है, அதாவது எப்படி இவங்க தன்னுடைய பழைய உடலை வந்து ஓட்டிக் கொண்டிருக்கிறார்களோ, तो हम भी अपने पुराने शरीरों को चलावे. எனவே நாமளும் நம்மளுடைய அந்த பழைய உடல்களை ஓட்டுவோம். अच्छा, और इन्होंने खुदा खास्ता शरीर छोड़ दिया तो நல்லது. ஒருவேளை இவர்கள் சரீரத்தை விட்டு விட்டால், जैसे बाकी दीदी दादियाँ छोड़ते चले जा रहे हैं, எப்படி மற்ற மற்ற தீதி தாதிகள் உடலை விட்டுவிட்டு செல்கிறார்கள், तब क्या हाल होगा? அப்பொழுது என்ன நிலைமை ஏற்படும்? इनको देख करके तो तुम शरीर चला सकते हो, இவர்களை பார்த்துவிட்டு நீங்கள் உடலை ஓட்டலாம். फिर अगर इन्होंने शरीर छोड़ दिया तब क्या हाल होगा? ஒருவேளை உங்கள் சரீரத்தை விட்டு விட்டால் அப்பொழுது என்ன நிலைமை ஏற்படும்? है? तो हमारा भी चक्का जाम. அப்பொழுது என்ன ஆகும்? நம்மளுடைய சக்கரமும் அங்கே நின்றுவிடும். अच्छा, बाप दादा ने अपने हाथों से झंडा फहराया, நல்லது. பாப்தாதா தன்னுடைய கையின் மூலமாக அந்த கொடியை அசைத்தாரு. और सभी बच्चों को 70वीं त्रिमूर्ति शिव जयंती की बधाइयाँ दी. ये उन्होंने लिख दिया है. மற்றும் அனைத்து குழந்தைகளுக்கும் அந்த 70வது வருடத்தினுடைய திருமூர்த்தி சிவ ஜெயந்தியினுடைய வாழ்த்துக்களை தந்தாரு. இது வந்து அந்த பேசிக்ல இருக்கவங்க அவங்களே எழுதி விட்டாங்க. इन्होंने யார் எழுதினாங்க? मुरली छापने वालों, முரளிய பிரிண்ட் பண்றவங்க எழுதிட்டாங்க. तो अव्यक्तवाणी छापने वालों. சாரி, முரளி இல்ல, அவ்யக்தவாணிய பிரிண்ட் பண்ணக்கூடியவங்க எழுதிட்டாங்க. बाप दादा ने बोला, பாப்தாதா சொன்னாரு, ये जो झंडा लहराया, இந்த கொடியை எது வந்து ஆட்டினாரோ ये तो लोगों की सेवा के लिए लहराया है. இது வந்து மக்களுடைய சேவைக்காக ஆட்டினாரு. என்ன?
ये वास्तविक झंडा नहीं है, இது உண்மையான கொடி இல்லை, ये कपड़े का झंडा लहराया है। இது துணியால் உருவாக்கப்பட்ட கொடியை வந்து ஆற்றுறாங்க. ये कपड़े का झंडा துணியால் உருவாக்கப்பட்ட கொடி बुलंद किया है, लेकिन झंडा कौन सा बुलंद करना है? ये स्थूल जड़ कपड़े का झंडा बुलंद करना है या चैतन्य शरीर रूपी वस्त्रों का झंडा बुलंद करना है? असली झंडा तो இந்த கொடியை வந்து அவங்க வெளிக்கொண்டு வந்தாங்க. ஆனா ஆக்சுவலா நம்ம வந்து ஸ்தூலமான இந்த கொடியை வெளிக்கொண்டு வரணுமா இல்லனா சைத்தன்யமான கொடியை வந்து வெளிக்கொண்டு வரணுமா? त्रिमूर्ति का झंडा है। உண்மையான கொடி என்னவென்றால் திருமூர்த்தியின் கொடி ஆகும். तीन मूर्तियों का மும்மூர்த்திகளின் जो प्रैक्टिकल पार्ट है எந்த பிராக்டிக்கல் பார்ட் இருக்கிறதோ वो सारी दुनिया के जो भी मनुष्य मात्र हैं அது முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு उनके दिलों के ऊपर उन तीन कपड़ों रूपी झंडे का सिक्का जम जाए। அப்போ அவங்களுடைய மனசுல அந்த மூன்று மூர்த்திகளுடைய அச்சு வந்து விழுந்துடணும், सबकी बुद्धि में बैठ जाए அனைவரின் புத்தியிலும் உட்காரணும். कि ये है असली झंडा भारतवर्ष का। அதாவது இதுதான் வந்து உண்மையான பாரதவாசிகளின் கொடியாகும். कपड़े का झंडा துணியால் செய்யப்பட்ட கொடி कोई विश्व विजय करके नहीं दिखला सकता, உலகத்தை வென்று காட்ட முடியாது. कोई चैतन्य आत्माएं हुई है जिन्होंने सारे विश्व के ऊपर आपसी सहयोग से யாரோ சைத்தன்யமான ஆத்மாக்கள் இருக்கிறார்கள், யாரு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொண்டு முழு உலகத்திலும் आपसी स्नेह से ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடு संगठन से சங்கடன் மூலமாக संगठित होकर के ஒன்றாய் சேர்ந்து सारे विश्व के ऊपर झंडा फहराया। முழு உலகத்தின் மேல் இந்த கொடியை ஏற்றுகிறார்கள். उनमें मुखिया आत्माएं कौन? அதில் முக்கியமான ஆத்மா யாரு? ब्रह्मा, பிரம்மா, विष्णु और शंकर। மற்றும் சங்கர். अभी तक तीनों कभी इकट्ठे हुए இப்பொழுது வரையும் அந்த மூன்று பேர் எப்பயாவது ஒன்று சேர்ந்திருக்கிறார்களா? नहीं हुए। इकट्ठे होंगे या नहीं होंगे? அவர்கள் ஒன்று சேருவார்களா இல்லையா? होंगे। ஆவார்கள். जब इकट्ठे हो जाएंगे அவர்கள் எப்பொழுது ஒன்று சேர்வார்களோ अंदर और बाहर से तो ये झंडा भी உள்ளே மற்றும் வெளியின் மூலமாக ஒன்று சேர்வார்களோ அப்பொழுது இந்த கொடியும் बुलंद हो जाएगा। நல்லா வந்து அதுக்கும் பேர் கிடைக்கும். तो ये झंडा तो लोगों की सेवा के लिए लहराया, எனவே இந்த கொடியை வந்து மக்களின் சேவைக்காக ஆட்டினார்கள். लेकिन आपके दिल में बाप की प्रतिष्ठा का झंडा लहर रहा है। ஆனால் குழந்தைகளான உங்களுடைய மனசில் தந்தையினுடைய வெளிப்படுத்துவதின் பிரத்யக்ஷாவினுடைய கொடி வந்து ஆடுகிறது, जो सदा ही लहराता रहता है। மற்றும் அது எப்பொழுதும் ஆடிக்கொண்டேதான் இருக்கிறது. आपके दिल में जो प्रभु प्यार का झंडा लहरा रहा है உங்களுடைய மனசில் எந்த கடவுளுடைய அன்பினுடைய கொடி ஆட்டுகிறதோ वो सारे विश्व में आपके दिल का वायुमंडल फैलाए रहा है। அது முழு உலகத்திலும் உங்க மனசினுடைய அந்த சூழ்நிலை வாயுமண்டலம் வந்து உருவாக்கி நிற்குது, அட்மாஸ்பியரை உருவாக்குது. और ऐसा दिन आना ही है பிறகு இது போன்ற ஒரு நாள் வரணும், जो आपके दिल के प्यार का वायुमंडल सबको चुंबक का काम करेगा। எப்பொழுது உங்களுடைய மனசினுடைய அந்த வாயுமண்டல் முழு உலகத்திலும் மேக்னெட் மாதிரி வேலை செய்யும். क्या काम करेगा चुंबक का काम? என்ன வேலை செய்யும் மேக்னெட்னுடைய வேலை? आपके दिल का प्यार। உங்களுடைய மனதினுடைய அன்பு. दिल का प्यार किसके प्रति? மனதினுடைய அன்பு யாரிடம்? யாருக்காக? आपके प्रति। தந்தைக்காக. दिल का प्यार दीदी बाप के प्रति होता है। தந்தைக்காக அப்படின்னா மனதினுடைய அன்பு ஒளி புள்ளியான இருக்கக்கூடிய தந்தைக்காக இருக்குமா? दिल का प्यार जो है वो तभी हो सकता है जब बाप
प्रैक्टिकल में आया हुआ। மனதினுடைய அன்பு அப்பொழுதுதான் ஏற்பட முடியும் எப்பொழுது தந்தை இங்கு பிராக்டிக்கலில் வந்திருக்கிறாரோ. तो बोला ये आपके दिल का प्यार चुंबक का काम करेगा। எனவே சொல்லிருக்கிறார், இந்த உங்களுடைய மனதினுடைய அன்பு மேக்னெட் போல் வேலை செய்யும். और सभी अपने मुख से कहेंगे, பிறகு அனைவரும் தன்னுடைய வாயால் சொல்வார்கள், आ गया आ गया, வந்து விட்டார் வந்து விட்டார், हमारा बाबा आ गया। என்னுடைய பாபா வந்து விட்டார். सभी माना कौन? அனைவரும் என்றால் यार? सभी ब्रह्मा कुमार कुमारियां कहेंगे। அனைத்து பிரம்மகுமார் குமாரிகள் சொல்வார்களா? सभी ब्रह्मा कुमार कुमारियां नहीं, அனைத்து பிரம்மகுமார் குமாரிகள் இல்லை. उनमें से तो बहुत से ऐसे हैं भक्ति मार्ग वालों की तरह कहते चले आ रहे हैं। அதில் நிறைய பேர் இப்படி இருக்கிறார்கள், யாரு பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களை போல் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். क्या என்ன? भक्ति मार्ग वाले जैसे कहते चले आए பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி சொல்லிக் கொண்டே சென்றார்கள், वैसे कह रहे, அப்படியே சொல்கிறார்கள். लेकिन ऐसे भी हैं ஆனால் இது போன்று இருக்கிறார்கள், जिनकी बुद्धि में ये पक्का निश्चय बैठ जाता है யாருடைய புத்தியில் இது பக்காவான நிச்சயம் வந்து அமர்கிறது. कि हमारा बाप आ गया। அதாவது நம்ம தந்தை வந்து விட்டார். अभी तो ये झंडा लहराए रहे हो। இப்பொழுது இந்த கொடியை ஆட்டுகிறீர்கள். कौन सा झंडा? இந்த கொடி ये हमारा இது அப்படின்னா किसकी तरफ इशारा किया? எதன் பக்கம் சைகை காமிக்கிறார்? स्कूल कपड़े के झंडे की तरफ इशारा किया। ஸ்தூலமான துணியின் பக்கம் சைகை காமிக்கிறார். अभी तक जो झंडा लहराया है இப்பொழுது வரையும் எந்த கொடியை ஆட்டுகிறீர்களோ वो कौन सा झंडा लहराया? அது என்ன கொடியை ஆட்டுறீங்க? कपड़े का झंडा लहराया। துணியால் செய்யப்பட்ட கொடியை ஆட்டுறீங்க. ये जड़ वस्त्र का झंडा लहराया है। இது ஜடமான துணியின் கொடியை ஆட்டுகிறீர்கள். अभी चैतन्य वस्त्रों का शरीर रूपी वस्त्रों का झंडा संसार में बुलंद नहीं किया है। இப்பொழுது வரையும் சைத்தன்யமான உடல் ரூபமான அந்த கொடியை முழு உலகத்திலும் இதுவரையும் பிரத்யக்ஷம் செய்யவில்லை. अभी जल्दी ही இப்பொழுது சீக்கிரம் प्रत्यक्षता का झंडा लहराए। பிரத்யக்ஷதாவினுடைய கொடி வந்து ஆடும். जड़ कपड़े की प्रत्यक्षता, ஜடமான துணியினுடைய வெளிப்படுதலா? जो चैतन्य शरीर रूपी वस्त्र है எது வந்து சைத்தன்ய உடல் ரூபமான துணிகள் இருக்கிறார்களோ तीन मूर्तियों के, மூர்த்திகளின் वो तीन मूर्तियों के शरीर रूपी वस्त्रों का झंडा संसार में जल्दी ही लहराएगी। அந்த மூன்று மூர்த்தியின் உடல் ரூபமான துணியின் அந்த கொடி முழு உலகத்திலும் சீக்கிரமாக ஆடவிருக்கிறது. 70 साल हो गए, अभी जल्दी नहीं पूरा हुआ। 70 வருஷம் ஆயிடுச்சு, இப்ப வரைக்கும் அந்த சீக்கிரம் என்பது நிறைவேறவில்லையா? है? अभी जल्दी पूरा हुआ है या नहीं हुआ? है? शुरू हो गया। क्यों? अब क्यों शुरू हो गया? 70 साल में क्यों नहीं हुआ? ஆரம்பிச்சிடுச்சா? இப்ப ஏன் ஆரம்பிச்சிடுச்சு? 70 வருஷமா ஏன் ஆரம்பிக்கல? हाँ, 2 मूर्तियां जो हैं उनके द्वारा ஆமா, 2 மூர்த்திகள் யார் இருக்கிறாங்களோ அவங்க மூலமாக वो झंडा नहीं फहराया जा सकता। அந்த கொடியை நம்மளால அசைக்க முடியாது. 3 मूर्तियां चाहिए। 3 மூர்த்திகள் தேவை. त्रिमूर्ति शिव का झंडा है। திருமூர்த்தி சிவனுடைய அது கொடியாகும். 2 मूर्तियां 2 மூர்த்திகள் स्थापना और विनाश के निमित्त है। படைப்பு மற்றும் அழிப்புக்காக நிமித்தமாக இருக்கிறார்கள். पहली मूर्ति ब्रह्मा के द्वारा, முதல் மூர்த்தி பிரம்மாவின் மூலமாக ब्राह्मण धर्म की स्थापना तो हुई, பிராமண உலகத்தின் படைப்பு என்னவோ ஏற்பட்டது. लेकिन जो आसुरी ब्राह्मण है ஆனால் அசுர பிராமணர்கள் उनके दिल को दहलाने वाले काम नहीं हुए। அவங்களுடைய மனசை அழிக்கக்கூடிய வேலை நடக்கவில்லை. जो ज्ञान बाण मार मार के उनके दिल को छल नहीं किया जा सके, उनका அதாவது ஞானத்தினுடைய அம்பு வீசி வீசி அவங்களுடைய மனசை அப்படியே கிழித்து விடணும். मनोबल तोड़ा जा सके, அந்த அவங்களுடைய அந்த மனசினுடைய பலத்தை உடைக்கப்படணும். वो काम नहीं हुआ। அந்த வேலை இன்னும் நடக்கவில்லை.
तो दूसरी मूर्ति, எனவே இரண்டாவது மூர்த்தி, पहली मूर्ति कृष्ण की मूर्ति अंतिम जन्म में ब्रह्मा முதல் மூர்த்தி கிருஷ்ணனுடைய மூர்த்தி கடைசி ரூபத்தில் பிரம்மா. के रूप में, तो दूसरी मूर्ति राम की आत्मा अंतिम जन्म में எனவே இரண்டாவது மூர்த்தி ராமனுடைய ஆத்மா கடைசி ஜென்மத்தில் शंकर के रूप से, சங்கரின் ரூபத்தில் இருக்கிறார். जिन्हें राम बाण कहा जाता है। எதை ராம அம்புன்னு சொல்லப்படுகிறது. वो राम बाण असुरों के दिल दहलाए देते हैं। அந்த ராம் அம்பு, அந்த ராம் பான் அசுரர்களின் மனசை அப்படியே கிழித்து விடுகிறது. उनके दिल को जो मुकाम मिला हुआ है, அவர்களின் மனசுக்கு எந்த வேலை கிடைத்திருக்குதோ सारे संसार में कंट्रोल करने का, அதாவது முழு உலகத்தையும் கண்ட்ரோல் செய்வதற்காக वो बुलंदी उनकी खलास हो जाती है। அந்த அவங்களுடைய சக்தி அழிகிறது. अंदर से समझने लगते हैं உள்ளிலிருந்து அவங்க புரிந்துக்க ஆரம்பிக்கிறார்கள். कि अब हमारा राज्य गया के गया। அதாவது இப்பொழுது நம்மளுடைய ராஜ்யம் போகிவிட்டது. उनकी जो मुखिया है, அவர்களின் ஹெட் யார் இருக்காங்களோ, யாரு? रावण संप्रदाय वालों की मुखिया कौन है? ராவண் சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தலைவன் யார்? माया। மாயா. वो माया அந்த மாயா अव्यक्तवाणी में क्या बोला इस साल? அவ்யக்தவாணியில் இந்த வருஷம் என்ன சொன்னாரு? माया भी थक चुकी है। மாயை இப்பொழுது ரொம்ப जो रावण के 10 सिर हैं, வீக் ஆயிடுச்சு. எனவே ராவணனுடைய 10 தலைகள் இருக்கிறதோ उनमें 5 सिर काम क्रोध लोभ मोह अहंकार का समुच्चय, அப்ப அதுல காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரனுடைய ஒன்று சேருதல். उसके लिए बोला थक चुकी है। அதற்காக சொல்லிருக்காங்க மாயை இப்பொழுது ரொம்ப வீக் ஆயிடுச்சு. और 5 सिर है प्रकृति के, उनके लिए அதாவது மாயா இப்ப ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. बोला प्रकृति तंग आ चुकी है। அதே போல் அந்த 5 பூதங்கள், 5 பூதங்கள் இருக்கு. அதற்காக என்ன சொல்லிருக்காங்க? பிரகிருதி, இயற்கை இப்பொழுது தங்காச்சுக்கி, அதாவது ரொம்ப அதுக்கு கஷ்டம் வந்துடுச்சு. माया थक चुकी है और प्रकृति तंग आ चुकी है। மாயை டயர்ட் ஆயிடுச்சு மற்றும் பிரகிருதி என்ன ஆயிடுச்சு? ரொம்ப அதுக்கு கஷ்டம் ஏற்படுது. ये दोनों के 10 सिर मिलकर के रावण का रूप बनता है। இது ரெண்டனுடைய 10 சிரங்கள், அந்த 5 10 சேர்ந்துதான் ராவனுடைய 10 தலைகளாக ஆகுது. ये 10 रावण के सिर तंग आ चुके हैं, थक चुके हैं। இந்த 10 ராவணனுடைய தலைகள் மிகவும் கஷ்டத்தில் விட்டனர். பிறகு ரொம்பவும் டயர்ட் ஆகி விட்டனர். माना उनका मनोबल टूट चुका है। அதாவது அவர்களுடைய மனசினுடைய பலம் இப்பொழுது உடைந்து விட்டது. तो 2 मूर्तियों का काम पूरा हुआ। எனவே 2 மூர்த்திகளின் வேலை நிறைவேறியது. अभी तीसरी मूर्ति का कार्य शुरू होने वाला है। இப்பொழுது மூன்றாவது மூர்த்தியின் வேலை ஆரம்பிக்க இருக்கிறது. इसलिए बोला அதனால்தான் कि अब ये जल्दी ही झंडा लहराएंगे। இப்பொழுது சீக்கிரமாக இந்த கொடியை நாம் ஏற்றவிருக்கிறோம். अब ज्यादा लंबा टाइम இப்பொழுது ரொம்ப நீண்ட காலம் இல்லை. नहीं है, क्योंकि बाप के ऊपर हक तो सभी बच्चों का लगता है। ஏனென்றால் தந்தை மீது அனைவரின் உரிமை இருக்கிறது. और बाप को कुछ न कुछ प्राप्ति करानी है। பிறகு தந்தைக்கு ஏதாவது ஒன்னு அடைய வைக்கணும். भक्तों को भी कुछ न कुछ प्राप्ति जरूर होगी। பக்தர்களுக்கும் ஏதாவது ஒரு பிராப்தி கண்டிப்பாக கிடைக்கும். तो आपको जीवन मुक्ति, उन्हों को मुक्ति। எனவே உங்களுக்கு ஜீவன முக்தி, பிறகு அவர்களுக்கு முக்தி கிடைக்கிறது. वो मुक्ति में ही खुश हो जाएंगे। அவர்கள் முக்தியிலே சந்தோஷம் அடைகிறார்கள். और आप பிறகு நீங்கள் जीवन मुक्ति में खुश हैं। நீங்கள் ஜீவன் முக்தியில் சந்தோஷமாக உள்ளீர்கள். आप डबल हैं। நீங்கள் இருவராவீர்கள். जीवन मुक्ति भी है, उन्हों को सिर्फ मुक्ति है। உங்களுக்கு ஜீவன் முக்தி இருக்கிறது, ஆனா அவர்களுக்கு வெறும் முக்தி இருக்கிறது. तो ऐसे दिल में बाप के प्यार का झंडा फहराने वाले चारों ओर के बच्चों को मुबारक। எனவே இது போன்று
தந்தையினுடைய அன்பினுடைய கொடியை ஏற்றக்கூடியவர்களுக்கு நாலா பக்கத்திலிருந்தும் வாழ்த்துக்கள். मुबारक. வாழ்த்துக்கள். ओम शांति. ஓம் சாந்தி.